ஸ்டோரி நம்ம பார்க்கல, எப்போ பாரு கத்தி கத்து சண்டை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்லாமல் யூ கேன் ஜஸ்ட் கம் ரிலாக்ஸ் வாட்ச் அண்ட் கோ. பிக் தேங்க்ஸ் டு ஆல் தி டெக்னீஷியன்ஸ் ஆஃப் த மூவி. பிக் ஷவுட் அவுட் டு விமல், our AD, from the start of the project till now, non-stop தூங்காம he's been working really hard. So big shout out to you wherever you are. காலையில இருந்து பார்க்க கூட இல்லை, பட் எல்லாரையுமே வந்து he's kept us on toes. So big shout out to him also. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க, support us. Thank you. And yeah, oh my god, how did I forget you? Forget பண்ணிருக்க கூடாது. Really sorry. ஆஷிகா, உங்களுக்கு இது வந்து love story. This is the first time in Tamil. You are going to win a lot of hearts. Thank you so much for being part of our family. We welcome you to the family like we welcomed you in the family, and good luck. Thank you. நிறைய முக்கியமான படங்களை இந்த வருஷம் எனக்கு கொடுத்துருக்கு பாடலாசிரியராக. லவ்வர், டிமாண்டி காலனி 2, லப்பர் பந்து, அதுக்கப்புறம் அந்த வரிசையில் இந்த படமும் எனக்கு வெற்றி படமாக அமையும். பாலசரவன் ப்ரோ, ரொம்ப நேரில் பார்த்து சொல்ல முடியல, லப்பர் பந்தில் பிரிச்சிட்டிங்க. அதே மாதிரி இந்த படமும் பார்த்துருக்கேன், இந்த படத்துலேயும் உங்கள் ரோல் பெரிய ரோல். கருணாகரன் சார் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. சஷ்டிகா மேம், மாறன் சார், எல்லாமே உங்களுடைய காம்போ வேறு லெவல். ரொம்ப இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் இயக்குனர் ராஜசேகர் அவர்கள். ஏன்னா எங்களை வந்து முதல்ல வந்து ஒரு படத்துக்கு வந்து எங்களை 2 பேரையும் சேர்த்து வச்சது யுவன் சங்கர் ராஜா. இந்த நேரத்தில் அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அந்த படத்தில் நான் வேலை செய்ய முடியலனாலும் அந்த நட்பு தான் என்னை இந்த படத்தில் கொண்டு வந்து சேர்த்துச்சு. பெரிய நன்றி. இதில் நான் முதல்ல எழுதின பாடல் அக்கரு பக்கருங்கிற ஒரு பாட்டு. அது எழுதி முடித்த உடனே அது ஒரு சேலஞ்சிங்காக தான் அமைஞ்சுது. ஃபஸ்ட்டு கால் பண்ணோன்னே, தலைவா இந்த பாட்டை நீங்கள் உடனே நாளைக்கே லிரிக்ஸ் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னா, ஒரு செக்கப் பண்ணுறதுக்காக ஏன்னா ஏற்கனவே அது 2-3 ஆப்ஷன் எழுதி அது செட் ஆகாதனால என்கிட்ட வந்துச்சு. நான் எழுதுனது அவருக்கு ரொம்ப ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாட்டு இந்த படத்தில் நான் எழுதுறதுக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. சில டைரக்டரோட வேலை செய்யும்போது தான் வந்து அவங்களுடைய அந்த சுச்சுவேஷன் சொல்கிறதா இருக்கட்டும், சில வார்த்தைகளை எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், அது நமக்கு ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அந்த வரிசையில் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ராஜசேகர் சார் சொல்லணும். கண்டிப்பாக ஆல்பம் ஃபுல்லாக வரும்போது நீங்கள் அதில் வர ஆரஞ்சு பேபி, அக்கரு பக்கரு சாங்காக இருக்கட்டும், எனக்கு என்ன ஆச்சோ, நீ என்ன பார்த்தியோ, அந்த பாட்டு எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபேவரட் சாங்காக அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்தது வந்து இசையமைப்பாளர் ஜிப்ரான் சார் ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் எனக்கு ஒரு 6 பாட்டு கொடுத்ததுக்கு. குட்டிப்புலிக்கு அப்புறம் நாங்கள் வந்து மெயின் ஆல்பமாக நிறையா பாட்டு பண்ணுற படம் இதுதான் நினைக்கிறேன். குட்டிப்புலியில் தாட்டீரே பாட்டு ஒரு பெரிய ஃபேமஸ் சாங்காக இருந்தது. ரொம்ப ஹாப்பி. அடுத்தது வந்து சித்தார்த்த தலைவன், ரொம்ப ஹாப்பி. உங்களோட நான் சிகப்பு மஞ்சள் பச்சை, அதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு. ஆனால் அந்த படத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் பாடுற பாட்டாக நான் பண்ணலை. அந்த பாட்டை தவிர மற்ற 4 பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் எல்லா பாடல்களையும் நான் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹாப்பி. பாய்ஸ்லேருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப எனக்கு உங்களை பிடிக்கும். தொடர்ந்து நான் வந்து அவள் படத்திலே நான் வந்து எழுத வேண்டியது, ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வரிசையாக இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது. ஆசிகா மேம், உங்களுடைய 2 பேருடைய கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பேசப்படும். கண்டிப்பாக பாருங்கள், இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் பேசப்படுவீங்கன்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் வசனகர்த்தா டான் அசோக் அவர்கள் பெரிய நன்றி. ஏன்னா அது அவருடைய டைலாக்கும் இந்த படத்தில் பேசப்படும். கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த வரிசையாக நீங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்க அமைஞ்ச மாதிரி இதுவும் பெரிய வெற்றி படமாக அமைங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி. மன்னிக்கணும் ப்ரொடியூசர் சாம் சார்,
எல்லா பாட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அவங்கள மீட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப என்கரேஜ் பண்ணுற கேரக்டர். ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்தடுத்த படங்களையும் ஒர்க் பண்ண உங்களோட. மோனிகா மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு அமையும். தேங்க்யூ மேம். பாய். இந்த படம் வந்து ரொம்ப அழகான ஒரு படம். சீனுக்கு முன்னாடி மட்டும் இல்லை, ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, பிஹைண்ட் த சீன்ஸில் கூட. ஏன்னா இதில் இருக்கிற அந்த க்ரூ, தயாரிப்பாளர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகான, நேர்மையான, நல்ல மனிதர்கள். முதல்ல என்னுடைய தயாரிப்பாளர், என்னுடைய நீண்டகால நண்பர் மிஸ்டர் சாம். நான் சந்தித்த ஒரு சில வெரி எத்திக்கல் பர்சன்ஸில் ஒரு முக்கியமானவர். ஹீஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். இன்னும் அவர் நிறையா படங்கள் தொடர்ந்து தயாரிக்கணும். அவருடைய மற்ற வேலைகளுக்கெல்லாம் நேரம் இல்லாத அளவுக்கு அவர் வந்து தயாரிப்பில் முழு மூச்சாக இறங்கணும்னு நான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். மிக நெருங்கிய நண்பர்களாக, எனக்கும் அவருக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் நட்பு அப்படிங்கிற அந்த புள்ளியில் தொடர்ந்து பயணிக்கிறதால எங்களுக்கு சினிமாலையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குது. இன்னொன்று, அவர் வந்து ஒரு டைரக்டர் அப்படிங்கிறத தாண்டி இஸ் அ வெரி வெரி குட் ஹியூமன் பீயிங். ரொம்ப நேர்மையான ஒருத்தர். இப்போ என்னை தாண்டி நான் யாரையாவது நம்புவேன், ஒருத்தரை கண்ணை மூடிட்டு என்டோர்ஸ் பண்ணுவேன்னா மிஸ்டர் ராஜசேகரை பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவரை மாப்பிள்ளை சிங்கத்துக்கு மீட் பண்ணுறேன். அவர் தான் தேசிங்க ராஜாவுக்கு டயலாக் ரைட்டர். அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. பட் அவர் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு என்கிட்ட வந்தார். என்கிட்ட வந்துட்டு அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டயலாக் நீங்கள் தான் எழுதுவீங்க, உங்கள் பேர் மட்டும்தான் வரும், நான் என் பேரை போட்டுட்டு நான் உங்களை இது பண்ண அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு ரொம்ப தெளிவாக. அதை நான் எதிர்பார்க்க கூட இல்லை. அது அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல. ஏன்னா இது வந்து குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வேர் ரைட்டர்ஸ் ஆர் நாட் ரெஸ்பெக்டட் லைக் கேரளா ஆர் தெலுங்கானா, ஹைதராபாத் இண்டஸ்ட்ரி மாதிரி இங்கே வந்து ரைட்டர்ஸ்க்கான ரெஸ்பெக்ட் அவ்வளோ இல்லை, அவங்களுக்கான ஸ்பேஸும் இல்லை. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து ஒரு ரைட்டரை, தானும் ஒரு ரைட்டராக இருந்தும் தான் இயக்கும் படங்களெல்லாம் தொடர்ந்து ஒரு ரைட்டரை பயன்படுத்துன்றது நான் ரொம்ப பெரிய, பயன்படுத்துவது மட்டும் இல்லை, அவருக்கான மரியாதையும் கொடுத்து அவருக்கான இடத்தையும் கொடுத்து, அது ரொம்ப ஒரு சில தன்மேல் மிக அதிக நம்பிக்கை இருக்கிற ஒரு சில கலைஞர்களால் தான் அது வந்து முடியும். அப்படி ஒரு அபூர்வமான ஒரு மனிதராக தான் நான் மிஸ்டர் ராஜசேகரை பார்க்குறேன். இன்னொரு விஷயம், இப்போது நான் இந்த படத்தில் ஏதாவது பாராட்டு கிடைக்குது, களத்தில் சந்திப்போம்ல பாராட்டு கிடைக்குது, இதுனாலும் நான் நிறைய இடத்துல சொல்கிறது என்னென்னா, இப்போ நானே நாளைக்கு டைரக்ட் பண்ணாலும் என்னால் என்கிட்ட இவ்வளோ நல்லா வேலை வாங்க முடியாது. ஏன்னா இவர் அப்படி வேலை வாங்குவார். என்கிட்ட மட்டும் இல்லை, எந்த ஆர்டிஸ்ட்டையும், எல்லா கலைஞர்கள்ட்டையும், டெக்னீஷியன்ட்டையும் ஹவு ஹி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஒர்க்குன்றது தான் ஒருத்தர் நல்ல டேரக்டரான்றது. அவர் வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை தான் வாங்குவார். ஸோ அது இந்த படத்துலையும் வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் சித்தார்த் சார் கூட ஒர்க் பண்ண இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சது வந்து உண்மையிலேயே ஒரு லக்கு. ஏன் லக்குன்னு சொல்கிறேன்னா, நான் இவ்வளவு கற்றுக்குவேன்னு நினைக்கல. ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மூவிஸ் வந்து இட் இஸ் வைட் அண்ட் டீப். நம்ம ஏதாவது ஒன்று எழுதிட்டு போயிருப்பேன் ஸ்பாட்டுக்கு, இவ்வளோ தான், இதுக்கு மேலே இதில் எதுவுமே பண்ண முடியாது, இதில் எதுவும் பண்ண முடியாதுன்னா அவரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல, அது நமக்கு என்டையர்லி வேறு ஒரு டிஃப்ரெண்ட் இது கொடுக்கும், ஐடியா தரும். ஸோ எனக்கு ஒரு 10 படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சித்தார்த் சார் கூட ஒர்க் பண்ண இந்த படம் தந்துச்சு. ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு ஹிம் ஃபார் தட். ஆஷிகா மேம், அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல, பட் மேம் உங்களை தவிர லாங்குவேஜ் தெரியாத வேறு எந்த ஹீரோயினையும் நம்பி இந்த படத்தில் நாங்கள் போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் லாங்குவேஜ் தெரியாமல் இதை ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப் இன் கன்னடா அண்ட் தெலுங்கு. யூ ஹவ் டன் எக்ஸ்ட்ராடினரிலி வெல். ஏன்னா இது ஹீரோயினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படம். என்னுடைய டயலாக்ஸு, எங்களுடைய சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இன்றைக்கி வந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். தேங்க்யூ மேம். அப்புறம் பாலசரவணனை இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுது. பாலசரவணனை யாருக்குமே தெரியாமல் அவர் திரையில் வர்றப்பே அவருக்கு நானும் இயக்குனரும் பயங்கரமான ஃபேன்ஸு. இந்த ராஜா மந்திரி போன்ற படங்கள்லேயே நாங்கள் உட்காந்துட்டு இவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணணும், பட்டைய கிளப்புறாரு, நாங்கள் வந்து பேசிட்டே இருப்போம். இன்றைக்கி அவர் அடைஞ்சிருக்கிற இடம்ங்கிறது ஹி டிசர்வ்ஸ் கம்ப்ளீட்லி. இன்னும் அவர் அதிக உயரங்களுக்கு போகணும். கருணாகரன் சார், உங்களுக்குலாம் நான் எப்பயுமே ஃபேன். இந்த படத்தில் எப்படியாவது நீங்கள் வந்துடணுன்ட்டு டேரக்டர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். வேறு ஏதாவது ஆப்ஷன் வந்தாலே நான் வந்து இல்லை அவர் தான் பண்ணுன்னு. ஏன்னா இந்த நெஞ்சுக்கு நீதினு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பீங்களா, அந்த காலத்துலேருந்தே உங்களை எனக்கு பிடிக்கும். அந்த சட்டிலான ஆக்டிங் வந்து எல்லாருக்கும் வரக்கூடியது இல்லை.
மாறன் சார் வந்து லொல்லு சபா பார்த்து வளர்ந்த ஒரு கும்பல் நாங்கள். என்ன பேசினாலும் லொல்லு சபா வச்சு, இன்னமும் லொல்லு சபா வச்சு 2-3 டைலாக் பேசிட்டே இருக்கிறோம். அதனால நான் எந்த படம் ராஜசேகர் கூட எழுதினாலும் எப்படியாவது லொல்லு சபால இருந்து யாரையாவது போட்டணும்னு பார்ப்பேன். சாமிநாதன் சார் வந்து போன படத்தில் இருந்தார், இந்த படத்தில் நீங்கள். அதனால எனக்கு என்னன்னா, இது எல்லாருமே ஃபேன். நான் யாருக்கெல்லாம் ஃபேன்ஸாக இருக்கணும் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தில் ஜிப்ரான் சார் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. மாப்பிள்ளை சிங்கம் ஷூட்டிங், அந்த ஷூட்டிங் கூட இல்லை, டிஸ்கஷனில் என் காரில் நானும் ராஜசேகர் சாரும் உட்காந்துட்டு இருக்கிறப்ப அந்த இந்த பாட்டு என்தாரா பாட்டை போட்டு விட்டு, சார் ஜிப்ரான்னு ஒருத்தர் வந்திருக்காரு, பட்டையை கிளப்புறாரு அசோக்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. ஆனால் அதுக்கு பிறகு இத்தனை வருஷம் கழிச்சு உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த படத்தை தான் கிடைச்சி நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ நான் யாரெல்லாம் ஃபேன்ஸோ, யாருக்கெல்லாம் ஃபேன்ஸோ, சஷ்டிகான்னு ஒருத்தங்க இருக்கிறது இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்புறம் அவங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸ், அவங்களுடைய பேச்சு, ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ரானரி எனர்ஜெட்டிக் ஆக்டர். அவங்க இருக்கிற சீன் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ எனர்ஜி இருக்கும். ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரி மஸ்ட் யூஸ் ஹர் மோர். அப்புறம் நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டு, அவரை எனக்கு பர்சனலி செல்ஃபிஷாக சில ரீசனுக்காக பிடிக்கும். ஆஸ் அன் ஆக்டராக அவரை நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் செல்ஃபிஷாக பிடிக்குன்னு சொல்கிறேன்னா, எனக்கு எப்பயுமே ஒரு 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 இது இருக்கும், வருத்தம் இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ரைட்டர்ஸை பற்றி யாருமே பேசுறது இல்லை. இந்த மாதிரி நம்ம எப்பெல்லாம் இந்த நம்ம குறிப்பாக கோவிட் டைம் பார்த்ததுக்கப்புறம் மலையாள படம் மாதிரி வரல, இந்த படம் மாதிரி வரல, நம்ம புலம்புறோம். ஆனால் அங்கே இருக்கிற பார்க்க மாட்டேங்கிறோம். கிரெடிட்ஸில் பார்த்தா யூ கேன் சி 4 ரைட்டர்ஸ் இருப்பாங்க, 5 ரைட்டர்ஸ் இருப்பாங்க ஒரு படத்தில், 3 ரைட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ரைட்டர் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க, அடுத்து மறுபடியும் ரைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட் இல்லை. ரைட்டர்ஸ் இல்லைன்னு எல்லாம் சொல்கிறாங்களே தவிர யாரும் அவங்களை இது பண்ணுறதில்ல. பட் ஏன் கார்த்தி சார் இந்த விஷயத்தை எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறேன்னா, தோழா படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அந்த படத்தோட டைலாக் ரைட்டர் வந்து ராஜமுருகன் சார். அவர் கிட்டத்தட்ட அந்த படம் சம்பந்தப்பட்ட இன்டர்வியூஸ்லையும் சரி, அது சம்மந்தப்படாத இன்டர்வியூஸ்லையும் சரி, அதை நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணி பேசிட்டே இருப்பார். தட் இஸ் அ வெரி ரேர் குவாலிட்டி ஃபார் ஆக்டர்ஸ். அது மாதிரி எல்லா ஆக்டர்ஸுமே ரைட்டர்ஸுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுத்தா எங்களை மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ரொம்ப செல்ஃபிஷாகவே ஆசைப்படுறேன். அப்புறம் மீடியா நண்பர்கள், இன்னமும் இப்போ நான் வந்து சினிமாவில் இப்போ இந்த சட்டை பேண்ட்டு கார்லாம் சினிமாவில் சம்பாரிச்சது இல்லை, சம்பாதிக்கவும் இல்லை அவ்வளோவா. ஆனாலும் சினிமாவில் தொடர்ந்து ஏன் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 100% மீடியா நண்பர்கள்னால. தமிழ் மீடியா மாதிரி நல்ல விஷயங்களை பாராட்டக்கூடிய மீடியா வந்து வேற எதுலையும் இருக்கான்னு எனக்கு தெரில. ஏன்னா மாப்பிள்ளை சிங்கம் ஆகட்டும், களத்தில் சந்திப்பம் ஆகட்டும், பேப்பர் ராக்கெட் வெப் சீரிஸ் இப்போ நான் பண்ணியிருந்தேன், ஜீல வந்துச்சு, அதுவாகட்டும். என்னன்னா அந்த படங்கள், அந்த வெப் சீரிஸ் வந்துட்டு அடுத்த நாள் நம்ம பேப்பரை பார்க்குறப்ப, டிவியை பார்க்குறப்ப இதெல்லாம் யாராவது கவனிப்பாங்களா? இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பொத்தாம்பதுவாக பாராட்டுறதை விட சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி பாராட்டும் போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கிடைக்கும். இப்போ என்னுடைய படங்கள், நான் எழுதுகிற படங்களுக்கு அடுத்த நாள் இருந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவு இருக்குல்ல, பேப்பர் ஆகட்டும், ஆன்லைன் போர்ட்டல்ஸு, டிவிஸு, யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் சின்னதாக எழுதி இதை நல்லா பண்ணியிருக்கான், அதை பண்ணியிருக்கான்னு சொல்லும் பொழுது அது இந்த சம்பளம், நமக்கான மரியாதை அதெல்லாம் தாண்டி அடுத்த படம் பண்ணலாம், அடுத்தது பண்ணலான்ற ஒரு எனர்ஜி அது வந்து எனக்கு தந்துக்கிட்டே இருக்கு. என்ன மட்டும் இல்லை, இப்போ என்ன உங்களுக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்காது, ஆனால் நீங்கள் பண்ண ஏதோ ஒரு நல்லது என்னை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் என்ன மாதிரி எத்தனையோ கலைஞர்களுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் காலம் பூரம் கடமைப்பட்டிருக்கிறோம், என்ன மாதிரியான கலைஞர்கள். ஸோ தொடர்ந்து எப்படி இதற்கு முந்தைய படங்களுக்கு உங்களை ஏமாற்றவில்லையோ, உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சோமோ, அதை விட மிக அதிகமாக இந்த மிஸ் யூ படம் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். எங்களுடைய டீமுக்கும் எங்களுடைய இந்த மிஸ் யூ படத்துக்கும் எப்போதும் போல உங்களுடைய ஆதரவை தரணும்னு வேண்டி விரும்பி ஊடக நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மிஸ் யூ பட குழுவினருக்கு வணக்கம். ப்ரோ வணக்கம். இங்கே உள்ள வந்து உட்காந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற ஞாபகம்லாம் வந்துருச்சு. ஏன்னா சித்தார்த் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் ஜாயின் பண்ணான். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் போய் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கான், பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு இருக்கான். மணி சார் பொறுக்க முடியும், டே அவனை நடிக்க மட்டும் சொல்லுங்கடா அப்படின்னாரு. இங்கே வந்தும் பார்க்குறேன் அதே வேலை நடந்துட்டு இருக்கு. லைட்டை கரெக்டாக ஆன் பண்ணுங்க, லைட் இந்த பக்கம் திருப்புங்க, டோரை க்ளோஸ் பண்ணுங்க, ஃபுல் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு. டே நீ கொஞ்சம் அமைதியாக இருறான். ஸோ சித்தார்த் எனக்கு வந்து அப்படி தான் பழக்கம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் சினிமா கற்றுக்கிட்ட ஸ்கூலில் எனக்கு சீனியரு. அப்படியே வந்தார், தோர்மலை கை போட்டு, புதுசாக தம்பி அப்படின்னு தோர்மலை கை போட்டு வந்துட்டு, மச்சான் சினிமா அப்படி தான் இருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை, யார் வேணால் திட்டுவாங்கடா, போக போக பழகிடும் அப்படின்னு சொன்னான். ஸோ அப்படி தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். ஏன்னா நான் சினிமா
குடும்பம்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாட்டாலும் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் பாட்டுக்கு படிச்சுட்டு எங்கேருந்தோ சினிமா கற்றுக்கிறேன் இங்கே வந்தது. பட் இங்கே வந்து பார்க்குறப்ப சித்தார்த், மிலிந்தெல்லாம் இருப்பாங்க. சுதாலாம் ஒரே டைமில் இருந்தோம். சினிமா பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த விஷயங்கள், சினிமா பற்றி அவங்கள பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப, ஐயையோ! மறுபடியும் நம்ம பின்னாடி பேக் பெஞ்ச் தான் போல இருக்கு. இங்கெல்லாம் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்களே, எதுவுமே தெரியாமல் வந்துட்டோமேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா இன்ஃபேக்ட் அது பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்துச்சு. நம்ம நிறையா படிக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும். சினிமா பார்த்தா மட்டும் பத்தாது, சினிமா எடுக்கணும்னா நம்ம நிறையா படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்களோட கான்வர்சேஷன்ஸ் பார்த்து நான் கற்றுக்கிட்டதுன்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி இந்த படம் நான் வரேன். ஃபஸ்ட்டு படத்தை பற்றி பேசிடுவோம். மிஸ் யூன்னு டைட்டில். லவ் யூ, மிஸ் யூ தான் நம்ம பசங்களாம் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை. அதில் மோஸ்ட் கேட்சி வேர்டை நீங்கள் படத்துக்கு டைட்டிலாக வச்சுட்டீங்க. அண்ட் நீங்கள் வந்து பசங்க வந்து சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட் எல்லாமே லவ் போஸ்ட்டாக தான் இருக்கு. ஆனால் நம்ம ஆக்ஷன் படமாக எடுத்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் அது ஆக்ஷன் படமாக எடுத்து இதில் லவ் ஃபீலியருக்கு வந்து ஒரு சரக்கடிக்கிற சாங் வேற வச்சு கம்ப்ளீட்டாக நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்ம வளர்ந்து வந்த விஷயங்கள், நம்ம பார்த்த மாதிரியான சினிமா. எனக்கு வந்து துள்ளாத மனம் துள்ளும் ரொம்ப பிடிக்கும் விஜய் சார் படத்தில். அதில் இருக்கிற சாங்ஸ் ஆகட்டும், அதில் இருக்கிற மூமெண்ட்ஸ் ஆகட்டும், லவ் சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து என்டர்டெய்னிங்காகவே இருக்கும். இப்போவுமே நல்லா லவ் பண்ண எடுத்தால் அதை பார்க்குறதுக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் நம்ம எடுக்கிறதே கிடையாது. பாய்ஸ் சித்தார்த்துங்கிறதுனால அவர் மட்டும் இன்னமும் இந்த மாதிரி லவ் பண்ண எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவன் பார்க்குறக்கும் அப்படியே இருக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய வசதியாக இருக்குது. பட் அது ஜோக்ஸ் அப்பார்ட் மச்சி, கஷ்டப்பட்டு சூப்பராக ஆடிட்டடா. ஆனால் நீ வந்து உள்வரனில் பண்ணுற மாதிரி வந்து இந்த கேமராக்கு பண்ணி இருக்கிற ஜோக்கெல்லாம் ஃப்ரெண்ட்லேயும் வச்சிடுறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடினா அப்படிதான். பசங்க வந்து இந்த செல்ஃப் மார்க்கரி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஐ திங்க் அதை வந்து கரோனா டெலிவரி வேற சொல்லவே வேண்டாம். பட் அதை தாண்டி ட்ரெய்லராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிப்ரானுடைய சாங் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான். தினேஷ் மாஸ்டர் கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லரில் இருக்கிற மூமெண்ட்ஸ், அதில் இருக்கிற டயலாக்ஸ் எல்லாம் மறுபடியும் நம்ம ரெட்ரோவாக நம்ம காலேஜ் படிக்கும்போது என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் என்ஜாய் பண்ணுமோ அந்த சிம்பிளிசிட்டியோட, அதே சமயத்தில் டெஃபினட்டாக உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது. அவன் சும்மா ஒத்துக்க மாட்டான். ஸோ டெஃபினட்டாக அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும்னு நான் ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். குழுவினருக்கு, என்னுடைய முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய கல்லா கட்டணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண மக்கள், ஆஷிகா வாங்க ஷூட்டிங் போனோம். இப்போ அடுத்த ஷூட்டிங் 2 பேரும் போனோம். சர்தார் 2ல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சச் அ எனர்ஜெட்டிக் ஆக்டர், பயங்கர ஈகர் டு ஆக்ட். ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க காலேஜில் வந்து ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்காங்க. பெரிய டான்ஸர். பட் சினிமாக்குள்ளே வந்து அதை எவ்வளோ சின்சியராக அப்ரோச் பண்ண முடியும். லாங்குவேஜ் தெரியலனாலும் உட்காந்து மனப்பாடம் பண்ணி அந்த சின்சியாரிட்டியோட இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஈகர் டு ஒர்க். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப அழகாக இருக்கீங்க படத்தில். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது தான் டயர்டாக வர்றாங்க. பட் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க. கேட்டால் சார் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டுறாங்க. அப்போ நான் கொஞ்சம் வெயிட்லாம் போட்டிருந்தேன். இன்னசென்ட்டாக இருக்க சொன்னாங்க. நீங்கள் இன்னசென்ட்டாக தான் இருக்கீங்க. ஸோ ஐ திங்க் ஆல் தி பெஸ்ட் யூ. தமிழ் இது ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? செகண்ட் ஃபிலிம். ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட். லுக்கிங் வெரி குட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் திஸ் ஃபிலிம். அண்ட் பாலசரவணன் வந்து எனக்கு எப்போ இருந்தால் தெரியும்னா, பண்ணையாரம் 10 மணி ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுலேருந்து யாரா அந்த பையன் இந்த பின்னு பண்ணுறானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ஒரு ஃப்ளோ, அதுக்குள்ளே ஹியூமரை ஹேண்டில் பண்ணுது. இன்னசென்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக டெலிவர் பண்ணுறது கஷ்டம். எனக்கு கொஞ்சம் பட்டாலும் வந்து அப்படின்றவாங்க. ஆனால் அந்த இன்னசென்ஸோட அந்த ஹியூமரை டெலிவர் பண்ணிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் டார்லிங்கில் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் லப்பர் பந்து பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லா பஞ்சும் லேண்ட் ஆகிட்டே இருக்குது. பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகிட்டே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது. நம்ம சீக்கிரம் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். நானும் பசங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். அது வரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் கருணா வந்து இப்போ தான் நாங்கள் வாவாத்தியாரில் முடிச்சுட்டு வந்தோம். அவர் நலன் ப்ராடக்ட். நலன் வந்து சட்டில்ட்டியோட உச்சம். எனக்கு வந்து அந்த நெஞ்சுக்கு நீதி ஷார்ட் ஃபிலிம் ஞாபகம் வருது. எல்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்து பசங்க இன்னைக்கு பின்னிட்டு இருக்காங்கிறது நல்லா எதுவுமே கற்றுக்காமல் சினிமாவுக்கு வந்து கற்றுக்கிட்டேன். இவங்கெல்லாம் வரும்போதே ஸோ மோல்டடு. அதில் ஒரு டயலாக் நெஞ்சுக்கு நீச்சல் நல்லா தான் ஞாபகம் இருக்குது. ஒரு ரோட்டில் வந்து சாஃப்ட் ஐஸ்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ குழந்தைங்க 2 பேர் வந்து இந்த பொம்மை வாங்க வருவாங்க. அவங்க அம்மா வந்து திட்டுவாங்க, ஏய் ஃபாரின் பொம்மைலாம் எத்தனை வாங்கி கொடுத்துருக்கேன், இதை போய் வாங்குறேன்னு. இவர் இதுவும் ஃபாரின் தாம்மா, சைனா அப்படின்னா. அந்த டெலிவரி வந்து எக்ஸ்ட்ராடனரி டெலிவரி. அது சூப்பர் ப்ரோ. நான் படம் ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறையா பேசியிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் நான் ரசித்தது வந்து எல்லா டெலிவரியுமே. அஃப்கோர்ஸ் சுதுக்கவும் சொல்லவே வேண்டாம். அந்த படத்தை ஃபுல்லாக தூக்கி சாப்பிட்டாரு அந்த ரோலில். அது அவர்கிட்ட நேச்சுரலாக இருக்குது. அண்ட் மேலகன்லேயுமே நான் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவர் ஒர்க் பண்ணும்போது நான் அங்கே இல்லை. அவ்வளோ அழகாக, அவ்வளோ சட்டிலாக அந்த ஒரு சின்ன கேரக்டரில் கூட அவ்வளோ பதிவு பண்ண முடியும்னா இவர் சூப்பர் ஆக்டருங்க. வாழ்த்துக்கள். அண்ட் ஜிப்ரான் நம்ம ரீரன் பண்ணியிருக்கோம். சீக்கிரமாக திரும்ப பண்ணுவோம். பட் ஐ நோ தட் யூ வில் டூ த பெஸ்ட் ஃபார் த ஃபில்ம் யூ மேக். ப்ளீஸ் ஐ நோ யூ வில் மேக் ஷுர் தட் இட்ஸ் எங்கேஜிங் த்ரூ அவுட். அங்கே லவ்னா லவ்வுக்கு தேவையோ, த்ரில் எங்கே தேவையோ, ஸ்க்ரீன் பிளேக்கு என்ன மூமெண்ட் தேவையோ டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும்.
ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஒன். அண்ட் டைரக்டருக்கு பெரிய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இது 3வது படம் நினைக்கிறீங்களா? 3வது படம். ஸோ பெரிய வெற்றி பெறணும், பெரிய வெற்றி பெறணும். உங்கள் ஃப்ரெண்டே உங்கள் ரைட்டர்ஸாக இருக்காங்க, எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். லுல் சபா ராணா சாருக்கு வணக்கம். தேங்க்யூ. நாங்கள்லாம் உங்கள் காலேஜ் படிக்கும்போது யூஎஸில் படிக்கும்போது ரொம்ப வெறுத்து போயிட்டா உங்களுக்கு தான் போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அதுதான் திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம், திரும்ப நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு கூப்பிட்டு வரோம். ஸோ தேங்க்யூ ஃபார் என்டர்டெய்னிங் அஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ ஹாப்பி டு பி ஹியர். சித்தார்த், இட் வில் பி அ பிக் சக்ஸஸ். நீ வந்து மிலிந்துக்காக படம் பண்ணதாகட்டும், ஒரு சித்தா மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவ்வளோ கவனமாக அக்கறையோடு அந்த படத்துக்கு வந்து டெலிவர் பண்ணதாகட்டும், அதை ப்ரொமோட் பண்ண விதமாகட்டும், த appreciation you received for it, I'm so happy for you, so proud. And Chennai Floods மறக்கவே முடியாது. I know you took a big lead there. அது எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறது அவசியமாக இருக்குது. அதனால தான் I wanted to remind all of that. So thank you, all the very best. And பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுவோம். இந்த ப்ரொடியூசரை, டைரக்டரை, ஹீரோ சொல்லலை நான், ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய குழு இருக்காங்க ஒரு படத்துக்கு முன்னாடி. ஸோ எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் ஸோ ப்ளசன்ட். தேங்க்யூ. நம்ம ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறதுக்காக நட்புக்காக வந்திருக்கும் கார்த்தி சார், வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். மெய்யழகன் பார்த்தேன். ஆக்சுவலாக எந்த படத்தையுமே நான் இவ்வளோ வாட்டி ரிப்பீட்டடாக பார்த்ததில்ல. என்னென்னா இன்னோசென்ட்டாக இருக்கிறதே கஷ்டம். பட் படம் ஃபுல்லாக இன்னோசென்ட்டாக நடிச்சிருப்பாரு. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் சார், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு மெய்யழகி தான் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நானும் வீட்டில் மொட்டை மாடியில் ட்ரை பண்ணேன், பேர்லாம் வாங்கி வச்சு செம்ம திட்டு விழுந்துச்சு வீட்டில். அதுவும் பாட்டு வேறு சவுண்டாக வச்சுட்டேன். எங்கள் பாட்டு ஆஃப் பண்ணுங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு எப்போ போவார் அப்படின்னு கேட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல ட்ரீம் மெய்யழகியும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ மிஸ் யூ படம் எனக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சாம் சார் அண்ட் மோனிகா மேடம் அண்ட் டைரக்டர் ராஜசேகர் சார். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் ஜிகர்தண்டா கழிச்சு சித்தார்த் சரோட ஒரு ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட் ரோல். சில ஃப்ரெண்ட் வந்து லவ்க்கு ரொம்ப தேவை, சில பேர் அட்வைஸ் கேட்டோம் ஏன்டா கேட்டோம்னு ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ரோல் தான் நான். ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சித்தார்த் சரோட. அகெயின் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஆஷிகா ரங்கநாத். அவர் சார் மென்ஷன் பண்ண மாதிரி பயங்கர சின்சியர். அவங்க மட்டும்தான் ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட்டு, நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓபி அடிப்போம். சாஸ்திகா, மாரன், பாலசரவணன், இந்த என்டையர் டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எங்கள் தஞ்சாவூர் டிஓபி கேஜி வெங்கடேஷ் சார், சூப்பராக இருக்குது விஷுவல்ஸ். ஜிப்ரான் சார் மியூசிக் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, லவ்ட் இட், ரொம்ப சந்தோஷம். படத்தோட எடிட்டர் மற்றும் என்டையர் க்ரூக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு ஃபீல் ஆகுது, இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆக போகணும்னு ஒரு தோணுது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். ரெட் ஜெயின் மூவிஸ் மூர்த்தி சார், அர்ஜுன் துரை சார், உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. மிஸ் யூ எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். டான் அசோக் பிரதர் சொன்னார் சூப்பராக. கணக்கானும் காலங்கள், பண்ணையாரும் பத்மினியும், ஷார்ட் ஃபிலிம், இந்த டைம்லேருந்தே வந்து ராஜா மந்திரி, இந்த டைம்லேருந்தே வந்து அடிக்கடி எனக்கு வந்து எங்களுடைய மிஸ்யூ படத்துடைய இயக்குனர் ராஜசேகர் நண்பர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், நாங்கள் அப்போ இருந்தே உங்களை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்குண்ணே, நாம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி சொல்லி களத்தில் சந்திப்போம் படத்தில் எனக்கு ஒரு மிக முக்கியமான மிகச்சிறப்பான கதாபாத்திரத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மிஸ்யூ படத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான கேரக்டரில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி தலைவரே. உண்மையிலே வந்து நான் ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட தொடர்ந்து பயணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பேரன்பு, ரொம்ப பேரன்பு, பெரும் நட்பு கொடுப்பாரு. அடுத்தடுத்து அவர் என்ன லைன், ஏதாவது ஒரு சின்ன லைன் யோசிச்சா கூட எனக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணுவார். இப்படி அடுத்தடுத்து இப்படி ஒரு லைன் இருக்குண்ணே, இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ. நானும் அவர் அண்ணன் கூப்பிடுவேன், அவரும் என் அண்ணன் கூப்பிடுவார். மாறி மாறி நாங்கள் அண்ணன்களாக கூப்பிட்டு அன்பு மொழியை பொழிஞ்சிக்குவோம். இந்த அன்பு வாய்ப்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே, ரொம்ப நன்றி. சித்தார்த் சார், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உங்களை வந்து நான் ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் சார். ஏன்னா ஜிகர்தண்டா படமாகட்டும், நிறைய படம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் சார். ரொம்ப ஜிகர்தண்டா ஏன் பிடிக்குன்னா, நானும் மதுரை சார். அதனால் நம்ம ஜிகர்தண்டா பார்க்கும்போது நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம ஊர் ஆளுங்க எல்லாரையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு நிப்பாட்டின ஒரு படம் சார். அப்போ வந்து ஒரு அந்த ஊர்னி கதாபாத்திரம், நம்ம நண்பர் கருணா நடித்த கதாபாத்திரத்தில் ஒரு ஏக்கமாக இருக்கும், சார் இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கம் பயங்கரமாக இருக்கும் சார். அப்போ இருந்து வந்து நான் ரொம்ப உங்கள் கூட நடிக்கணும் எனக்கு ரொம்ப பெரிய விருப்பம் சார். இந்த படத்தில் எனக்கு நடந்திருக்கு. ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ நல்லா எங்களை கவனிச்சுக்கிட்டீங்க. ஒரு நாள் வந்து பசிக்குதுன்னு சொன்னேன், ஒன்றுமே கேட்கல, ஒரு 1 ஹவரில் வந்து வரிசையாக அடிக்கிட்டாரு. எங்கே போனாலும் இது கிடச்சிருது, நம்ம படத்தில் இன்னும் மிகச்சிறப்பாக கிடச்சிச்சு சார். ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக சினிமா பற்றி,
பொது விஷயங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவாக எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த அறிவை பகிர்தல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் படித்த விஷயங்களை நம்ம போய் நம்மளாம் ரொம்ப படிக்கிற ஆள் கிடையாது. பட் அதை அவங்க பகிர்ந்துக்கும் போது அது நிறைய விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு சார், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ப்ரொடியூசர் மோனிகா மேம், மேத்யூ சார், அவங்க 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. மேம் கூப்பிட்ட போது கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு நான் மோனிகா பேசுகிறேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. எந்த மோனிகான்னு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. எந்த மோனிகா மேம்? வானிலை அறிக்கை படிப்பேன். நான் உடனே டிபிபி பார்த்தேன். மேம் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இருந்தே வந்து அதாவது மேம் எங்கள் வீட்டில் டிவி பிளாக் அண்ட் ஒயிட் ஆகி இருந்து கலர் டிவி ஆகி இன்னைக்கு எல்இடி ஆகி அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வானிலை அறிக்கைக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்குனது நீங்கள் தான் மேம். உங்கள் படத்தில் நடிச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். ரொம்ப நன்றி மேம். மேத்யூ சார், கரெக்டான டைமில் சம்பளம் கொடுத்தீங்க சார். மனநிறைவாக சம்பளம் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அப்புறம் வந்து ஆஷிகா ரங்கநாத் மேம், எனக்கு வந்து அவங்க தங்கச்சி சார். ஏன்னா எங்கள் அப்பா பேர் ரங்கநாதன் தான், அவங்க பேரும் அதனால் அவங்க அப்பா பேர் ரங்கநாத் தான். படத்தில் நீங்கள் எனக்கு மச்சி. ஸோ என் தங்கச்சியை தான் நீங்கள் வந்து படத்தில். ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கதாபாத்திரம் அவங்க எல்லாராலையும் மிகவும் ரசிக்கப்படும். அப்புறம் வந்து சஸ்திகா எனக்கு ரொம்ப க்ளோஸ் பண்ணுறவங்க. மாறன் அண்ணன் என்னுடைய நீண்டகால நண்பர் அண்ணன் கருணாகரன். நாங்கள் 3 பேர் சேர்ந்தோன்னா பயங்கர மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உண்மையிலே நிச்சயமாக எதை நான் மிஸ் பண்ணுறேன்னா, நம்ம படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து நான் நிறைய இந்த 1 வருஷத்தில் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. எங்களை கண்ட்ரோல் பண்ணுறதே வந்து டைரக்டருக்கும் சித்தார்த் சாருக்கும் வேலையாக இருக்கும். இவங்களை பிடிச்சி போய் கட்டி போடுங்கப்பான்ற அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துருக்கோம். சாரி சார், அடுத்த படத்தில் அதெல்லாம் செய்ய மாட்டோம். ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு இந்த படம். நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக நீங்கள் குழந்தைகளோட ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிமாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஜிப்ரான் சார், குட்டி புலி, அப்போ ஃபஸ்ட்டு படத்துக்கு அதுக்கப்புறம் அதே கண்கள், இப்போ மிஸ்யூ, இது எல்லாமே ஹிட்டு. நிச்சயமாக இதுவும் ஹிட்டு. எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முதல்ல ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு நன்றி. ஐம் ட்ரைங் தமிழ், ப்ளீஸ் அட்ஜஸ்ட். அண்ட் எங்கள் மிஸ்யூ படத்தோட டீசர் சாங்ஸ் அண்ட் எனக்கு இவ்வளோ அன்பு காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது மிஸ்யூ எனக்கு 2வது படம். இதை விட நல்ல ஸ்கிரிப்ட் எனக்கு கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. Like when everybody are saying so nice about the sincerity of my lines or anything, that means a lot to me. Like it was a responsibility to perform so well for Subbulakshmi. And usually it's a very good love story, very unusual love story. And usually heroines for actresses love stories are very important. ஏன்னா ஹீரோ அளவுக்கு நம்ம ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ண ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் ஐ ஹோப் ஐ ஹவ் டன் த ஜஸ்டிஸ் ஃபார் தட், பிகாஸ் மிஸ்யூ இஸ் ஒன் சச் ஃபிலிம் வேர் the female lead also has a very good important role. And when you have actors like Siddharth sir who let you shine, who let you perform so well, that meant a lot to me, sir. முதல்ல சித்தார்த் சர்க்காக இந்த படம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் this character came like a blessing to me, and I'm so grateful for that. Thank you so much for making me your Subbulakshmi. Thank you so much for also training me to be your Subbulakshmi. எனக்கு இந்த படத்தில் 2 டைரக்டர்ஸ் நான் சொன்னால் தப்பாகாது. ஏன்னா யூஸ்வலி நம்ம டைரக்டர் மானிட்டர் பின்னாடி இருந்தால் எனக்கு கைடு பண்ணியிருக்காங்க. என்னை முன்னாடி இருந்து
சித்தார்த் சார் எனக்கு மைன்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் டைலாக் டோன் நிறைய டீட்டெயில்ஸ் நான் கைட் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஸோ பிளெஸ்ட் டு பி ஒர்க்கிங் வித் சச் பீப்புள் and always grateful, and my admiration to you has grown so big, and I still can't believe when I look at myself on screen with you that I've been a part of a film with you. Thank you so much for everything, sir. And nama director or a perfectionist, task master, ஒரு ஷார்ட் வேணுமா ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் வேணுமா அது வேணும், அவ்வளோதான். there is nothing more or less than that. He was a task master and I definitely enjoyed that, and very good challenge it was as an actor to me. I really enjoyed the process of shooting with you, sir. And எப்போவுமே என்ன எதுக்கு இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேட்டேன். ஸோ என்னோட கன்னடா இன்டர்வியூஸ் ஒரு ஒர்க் பார்த்துட்டு இவ தான் சுப்பலக்ஷ்மி அண்ட் என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ளே சுப்பலக்ஷ்மி. அண்ட் நம்ம ரைட்டர் அசோக் சார், from the very beginning he kept telling, ma'am, in the character romba nalla irukku, you have to perform so well, and we have seen your work in other industries, but this is the time for you to prove. And he kept pushing me. Thank you so much, sir. Thanks for the guidance with the lines and translation. It really meant a lot. And all the actors, Bala sir, Karna sir, Sashtika, Maran sir, I think all the actors, they're all so versatile and very well known here in Tamil, and they made me very comfortable in the set, and I had a very good time. And Jibran sir, என்னோட third collaboration with you, என்னோட first debut Telugu and debut Tamil movie music director, and this is our third collaboration. And Nee Anna Paathiya song is beautiful. It's on my loop right now. Thank you so much. And Siddharth sir has sung it so beautifully also. Yes, I think we covered. Okay, KG sir, you have shown us all so beautiful. The frames look so beautiful. Thank you so much. And entire team, I think Anand, Rukmini, my staff, everybody made sure I was comfortable and looked after me very well. And yes, நம்ம படம் 29th நவம்பருக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நர்வஸாகவும் இருக்கேன். It's a kind of a mixed feeling. I need all your love and blessings. And lastly, our producer Samuel sir, he's been such a sweetheart. Monica ma'am, you guys have been such a nice producers, taking such good care and also very passionate with your work that I can see. It was a lovely experience working for this production. All the very best for your debut production. Wish you all the success. And yes, எல்லாரும் 29th வந்து தியேட்டரில் சினிமா பாருங்க. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு சுப்லக்ஷ்மி பிடிக்கும். தேங்க்யூ. நேற்று இன்டர்வியூவில் காமெடியாக பேசிகிட்டு இருந்தோம். பிகாஸ் நான் இந்த சைக்கோ ஃபிலிம்ஸ் அப்புறம் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஃபிலிம்ஸாக எனக்கு பேக் டு பேக் அப்படியே ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ ராஜசேகர் வந்து சொல்லும்போது ஃபஸ்ட் கதை கேட்கறதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கான்னு தெரில, லவ் சாங் இருக்குன்னா நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தோம். பிகாஸ் ஏன்னா கிட்டத்தட்ட லவ் சாங்ஸ் பண்ணுறதே நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் மாறாக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் அவர் சொன்னார், இல்லை சார் 5 பாட்டு இருக்குது. ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது 5 சாங்ஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் நான் 4 சாங்ஸ் அண்ட் போக போக இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ 8 சாங் ஆகிருக்கு. பட் 8மே லிட்ரலி இந்த மாதிரி மியூசிக்கலாக ஒவ்வொரு சாங்கும் டக்குன்னு ஒரு இன்சர்ட்டாக வராமல் ஒரு ஸ்டோரியோட நரேஷனுக்குள்ளேயே ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்கும். ஸோ அண்ட் ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே எனக்கு ஐ வாஸ் லைக் ரியலி எக்ஸைட்டட். பட் அது ஃபஸ்ட்டு நரேட் பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு சீரியஸான சீன் இருக்கும். பட் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோட சொல்லுவார். நான் ஒரு நிமிஷம் இது சீரியஸான சீனா இல்லை காமெடியா அப்படின்னு கேட்பேன். பட் அந்த மாதிரி ஏன்னா படத்துல ஒரு சின்ன ஒரு ஹியூமர் ஒன்று பின்னாடி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் தி ஒரு யூனிக்கான ஒரு நரேஷன் ஸ்டைல். அவர் நரேட் பண்ணும்போது எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஃபில்மாக பார்க்கும்போது ஆக்சுவலி அது எனக்கு புரிஞ்சுது அவர் எப்படி அதை கன்சீவ் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ராஜசேகர் அண்ட் சித்தார்த் சார். அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி பிக் ஃபேன். அண்ட் அவர் ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக நம்ம பார்த்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பயங்கரமான மியூசிக்கல் சென்ஸ். அண்ட் அவரோட சாங்ஸில் எல்லாமே
படத்தில் ஒர்க் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படமும் சரி, பண்ண படங்கள்லையுமே சாங்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அது ரீச் ஆகும். ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரெஷராகவும் இருந்துச்சு, பிகாஸ் நம்ம அதை மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் கண்டிப்பாக நாங்கள் ஸ்கிரிப்ட் பேசி முடித்தோடனே சித்தார்த் சார் கண்டிப்பாக ஒரு சாங் பாடணுன்னு நாங்கள் ஆக்சுவலி பிளான் பண்ண சாங் ஒன்று. அண்ட் இப்போ வந்து நீங்கள் என்ன பார்த்தி அது படத்துக்கு நடுவில் வந்துச்சு. அண்ட் இட் வாஸ் லைக் இதுதான் அவருக்கு சார் கரெக்டாக இருக்கும்னு. அண்ட் இப்போ ஐ எம் ரியலி கிளாட் டு கொலாபரேட் சார். அண்ட் ஆஷிகா அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் தேர்ட் கொலாபரேஷன் எங்களுக்கு. அண்ட் அமிகோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அவங்களோட தெலுங்கு ஃபில்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுவும் நாங்கள் பேரலாக சில சீன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி வெரி யூனோ லைக் சுப்புலக்ஷ்மி. ஐ ரியலி லைக் பர்ஃபார்மன்ஸ் இன் மிஸ் யூ அண்ட் ஹோல் காஸ்ட். நீங்கள் எவ்ரி ஒன் இந்த சின்ன சின்ன நியூன்சஸ் தான். சின்ன ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கோம், டக்குன்னு ஒரு பஞ்ச் பலசரவணன் இல்லை யாராவது கருணாவது யாராவது கொடுத்துருவாங்க. ஸோ அண்ட் மேட்ச் பண்ணி ஐ மீன் இட்ஸ் லைக் ஃபில்மாக இப்போது லாஸ்ட் வீக் ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறம் திரும்ப பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. ஓகே பரவாயில்ல, ஒரு நல்ல ப்ராஜெக்டில் இருக்கோம் அப்படின்னு ஒரு இருந்துச்சு. அண்ட் இன்னொரு எனக்கு ஃப்ரெண்ட் கிடைச்சாரு, தட் இஸ் சாம் ப்ரொடியூசர். என்னென்னா ஒரு படம் பண்ணும்பொழுது அஃப்கோர்ஸ் அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணுறாரு ஒரு ப்ரொடியூசர், அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியல் அதுக்கு பின்னாடி பெனிஃபிட்ஸ் தாண்டி அந்த ஜேர்னியை எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் சாம் லிட்ரலி ஹி வாஸ் லைக் ஹி வாஸ் என்ஜாயிங் எவ்ரி மூமெண்ட். அந்த சாங் கம்போசிங்கில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபில்மை டைம் எடுத்து லைக் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஆடியோ லேபிள் ஆகட்டும், இல்லை இப்போ ரெட் ஜாயிண்ட் மாதிரி ஒரு பெரிய லைக் கொலாபரேட் பண்ணுறது. இட்ஸ் லைக் இட்ஸ் ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ப்ரொடியூசர் ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் நெக்ஸ்ட் ஃபில்ம் வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர். அண்ட் ஐ ஹோப் யூ லைக் த ஃபில்ம். இப்போ இருக்க ஒரு நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு கஜகஜான்னு இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டாக போயிட்டு ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. நிறைய பேர் வந்தவுடனே ஷார்ட் ஃபிலிம்ஸை பற்றி பேசினாங்க. திடீர்னு ஒன்று ஞாபகம் வந்தது. 2011 நாளை இயக்குனர் சீசன் 1 அதில் 5 பேர் ஃபைனலிஸ்ட். கார்த்திக் சுப்பராஜ், நலன் குமாரசாமி, அஜய் ஞானமுத்து, பாலாஜி மோகன், அப்புறம் இன்னும் 5வது வந்து சாமுவேல் மேத்யூ. நான் வந்து ஆனால் எல்லாருமே படம் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு படம் வந்து காதலில் சொதுப்புவது எப்படி சித்தார்த்தோட எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜிகர் தண்டா எல்லாரும் பண்ணாங்க. ஐ திங்க் ஐம் கம்ப்ளீட்டிங் த சைக்கிள். இப்போ பல வருடங்கள் 13 வருஷம் கழித்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எல்லாருமே இப்போ படம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சித்தார்த், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். உங்கள்கிட்டருந்து நான் நிறைய கற்றுந்துருக்கேன். பட் ஆனால் ஒரு விஷயம் நான் சித்தார்த் பற்றி சொல்லணுன்னா, ஐ ஆல்வேஸ் அட்மையர் த வே ஹி ரெஸ்பெக்ட்ஸ் விமன். அது வந்து இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல். அது வந்து நான் எல்லாருக்கும் அதை சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஒரு சீனு டேரக்டர் கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஹீரோயினை அடிக்கணும், சித்தார்த் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அப்புறம் டேரக்டர் வந்து சொன்னார். எங்களுக்குலாம் லைட்டாக கோவம், ஏன் இதெல்லாம் அப்படின்னு. ஆனால் படம் முடித்து பார்க்குறப்போ அவர் அடிக்காமல் அந்த சீனை பண்ணியிருப்பார். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அடிச்சிருந்ததுன்னா கூட அவ்வளோ நல்லா இருந்திருக்காது அந்த சீனு. ஆனால் அதில் அவர் அந்த இடத்துல ஹி புட் இஸ் ஃபுட் டவுன் அண்ட் சேலுக்கு இல்லைங்க, ஐ கேனாட் டூ திஸ் சாங், ஐ கேனாட் டூ திஸ் ஷார்ட் அப்படின்னு சொன்னது வந்து தட்ஸ் பிரில்லியன்ட் சித்தார்த். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ராஜ்சேகர், நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கதை சொன்னதுலேருந்து ராஜ்சேகர் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் ஒன்று சொல்லியிருந்தார், பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்படின்னு. ஆமாம், பட்ஜெட் ஜாஸ்தியாக போச்சு. ஆனால் ராஜ்சேகர் ஒரு செம்ம ட்ரிக்கு வச்சுருப்பார். பட்ஜெட் ஜாஸ்தியாக போகிறப்போ என்னை கூப்பிட்டு படத்தை காட்டுவார். படத்தை காட்டிட்டு சார் இன்னும் கொஞ்சம் போவோம் அப்படின்வார். சரி ஓகே கேட்டு. ஏன்னா அந்த படம் அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த படத்தை நான் மேக்கிங்கில் அவ்வளோ வாட்டி பார்த்தேன். ஒரு வாட்டி பார்க்குறப்போ கான்ஃபிடென்ஸ் நிறைய ஆகிட்டே தான் இருந்தது. ஓகே, வி ஆர் டூயிங் சம்திங் ரியலி குட் அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ ராஜ்சேகர் ஃபார் கிவிங் அஸ். இந்த படம் வந்து கண்டிப்பாக வில் பி ப்ரவுட் ஆஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் டெபியூனாலும் வில் பி ப்ரவுட் ஆஃப் திஸ் இது. அப்புறம் ஜிப்ரான், தேங்க்யூ ஸோ மச். ஆஸ் யூ சேட் லைக் யா வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நவ். உங்களுடைய அந்த 8 பாடல்களும் அருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாலசரவணன், தேங்க்யூ ஆஷிகா, தேங்க்யூ கருணாகரன், அண்ட் தேங்க்யூ மாறன் சார். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ரெட் ஜாயிண்ட், செம்பகமூர்த்தி சார், ராஜா, 2 பேரும் வந்து ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் நாங்கள் படம் பண்ணி முடித்து
ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை. ரெட் ஜெயின்ட் போய் காட்டுறப்போ அவங்க வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது வந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பூஸ்டாக இருந்தது. வி ஃபெல்ட் லைக் வாவ், நவ் வி கேன் ஃபேஸ் த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கிராஜுவேட் முடிச்சுட்டு வந்து ஒரு ஐஏஎம் அஹமதாபாத் சர்டிஃபிகேட் கையில் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு வந்து when we thought we have Red Giant with us. So and the confidence was brilliant, and I want to thank our international partner Aingaran and OTT partner Amazon Prime, and also the audio label T-Series, and to all my friends here, பல வருஷம் ஜேர்னி, தேங்க்யூ ஸோ மச். படத்தை பற்றி ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. படம் மேலே உள்ள கான்ஃபிடென்ட்லாம் உங்களுக்கு முன்னாடியே போட்டு காமிக்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு இதை நான் இந்த ஸ்டேஜ் இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணியிருக்கிறேன். இது என்னோடய 3வது படம். ஆனால் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். மிஸ் யூ இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, என் ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் அது எனக்கு இன்ஸ்பயர் ஆனிச்சு. அதுலேருந்து தான் அந்த கதை உருவானுச்சு. அப்புறம் அதை என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நான் சும்மா அதை கதையை டெவலப் பண்ணி சொன்னேன். அடுத்து நீ பண்ணுற படம் இதாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டும் அவங்க தான் பண்ணாங்க. அவங்க பேரை நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே சொல்லணும். ஒன்று என்னோடய ரிலேட்டிவ் அவங்க சரண்யா, அவங்க ஹஸ்பண்டு அன்பில் ராஜா, இவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு இனிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சப்போர்ட்டில் தான் இந்த படமே உருவானுச்சு. எல்லா லவ்வுக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த லவ் ஸ்டோரிக்கு அவங்க தான் ஃபஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரைட்டர் அசோக்கோட ஃப்ரெண்டு முகுந்த்னு, அவர் மூலமாக தான் நான் சாமை மீட் பண்ணேன். அவர்கிட்ட தான் ஃபஸ்ட் நான் அந்த கதையை சொன்னேன். அப்புறம் கேட்டோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு சாமும் அவங்க ஒய்ஃப் மோனிகா 2 பேரும் தான் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ரசிகை மோனிகா மேம் தான் இந்த கதையை கேட்டு. அவர் கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டார், இதுக்கு எவ்வளோ ஆகும், என்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு. மோனிகா மேம் தான் அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க ஓகே பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஏன்னா நாங்கள் அங்கே ஓகே பண்ணிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ். சாமை பற்றி நான் சொல்லணும்னா, நான் லாஸ்ட் படம் சௌத்ரி சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். அவர் ஒரு விஷயம் கமிட் பண்ணால் அதை செஞ்சிடுவார். இந்த மிஸ்யூ படத்தோட ப்ரொடியூசர் சாமுவேல் மேத்யூ ஒரு விஷயத்த செய்ய முடியுங்கிறத தான் கமிட் பண்ணிட்டே பண்ணுவார். என்ன விஷயம்னாலும் நான் அவருக்கும் எனக்கும் எதுலேயும் ஒத்து வராது. ஒத்து வந்த ஒரே விஷயம் இந்த கதை. நான் சொல்லி எதுவும் அவருக்கு கன்வின்ஸ் ஆகாது. நான் ஒன்று நினைப்பேன், அவர் ஒன்று நினைப்பார். நான் ஒரு லொக்கேஷன் சொல்லுவேன், இல்லை அந்த லொக்கேஷன் அது. ஆனால் இந்த ஒரே விஷயத்தில் ஒற்றுமை இருந்துச்சுன்னா அந்த கதை அது அவருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கும் பிடிச்ச மாதிரி வந்திருக்கு. இந்த படம் நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு காரணம் சாமுவேல் மேத்யூ. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு அசோக் இந்த படத்தில் இந்த கதையை, நான் அந்த கதை ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல, அந்த ஃப்ரெண்டு அவருக்கும் ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டோட லைஃப்னு சொன்னது. அப்புறம் அவரை பற்றி நிறையா சொல்லணும். அவர் என்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாரு. அவரோட நான் முந்தின படங்களில் இருக்க நிறையா டைலாக்ஸ் இருக்குது. இந்த படத்தில் இருக்க டைலாக்ஸ் சொல்லலாம், அது கதையை சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் என்னோடய ஃபஸ்ட் படத்தில் ஒரு டைலாக் எழுதியிருப்பார். காலைல எந்திரிச்சோன்னே ஒரு பாட்டு கேட்டால் அது அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம மனசுலேயே இருக்கும்ல, அது மாதிரி உன்னை என்னைக்கு பார்த்தோன்னா அதுலேருந்து எனக்கு என் மனசில் நீ ஓடிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகான ஓமையெல்லாம் அதில் அழகாக பயன்படுத்தியிருப்பார். அப்புறம் களத்தில் சந்திப்போம்ல ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு டைலாக் எழுதியிருப்பார். அதை ஆக்சுவலாக இந்த ரீல்ஸ் இன்ஸ்டா இதிலலாம் நான் நிறையா பார்த்துருக்குறேன். பசங்கள்லாம் அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி. அப்பா அம்மா பொண்ணு பார்த்தா தான் ஊருக்கு சொந்தக்காரங்க ஜாதிக்காரங்க பார்ப்பாங்க, நான் ஃப்ரெண்டு உனக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கான்னு தான் பார்ப்பேன் அப்படின்னா அதை சொல்லுவார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவர் எழுதியிருப்பார். இந்த படத்தில் நிறையா எழுதியிருக்கிறாரு. நம்ம ட்ரெய்லரில் காமிச்சிருக்கிறோம். ட்ரெய்லரில் காமிக்காத ஒரு டைலாக்னா, சினிமாவில் தான் எல்லாத்துமே ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நிஜத்தில் எல்லாமே மைண்டு தான், தாட் தான் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது.
இந்த மாதிரி நிறையா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கே நான் சொல்லுவேன். அவரை பற்றி சொல்லணும்னா அவரோட ஒர்க்கை பற்றி சொல்கிறது தான் அப்படின்றனால எல்லாத்தையும் சொன்னேன். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார். நான் ஆர்டரா எப்படி இந்த கதை ஆரம்பிச்சிச்சோ அப்படியே வர்றேன். அதில் ஒரு விஷயம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஜிப்ரான் சார்ட்ட போய் அவரோட வாரிசோட வாழே நான் அவரோட பெரிய ஃபேன். அவரோட ஒரு சாங்ஸும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அதுக்கப்புறம் திருமணம் நிக்கா, அப்புறம் சென்னை டு சிங்கப்பூர், அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணணும்னு அது அப்போயே முடிவு பண்ணிட்டேன். எப்போ என்னால் அந்த முடிவு எடுக்க முடியுதோ. ஃபஸ்ட்டு 2 படத்தில் ப்ரொடியூசர்ஸ் சாய்ஸில் தான் போனோம். இந்த படத்தில் என்னோடய சாய்ஸு நான் அவர் தேர்ந்தெடுத்து அவரோட ஒர்க் பண்ணணும். ஜிப்ரான் சார் அதோட முடிஞ்சு. அப்புறம் என்னோடய சினிமாட்டோகிராஃபர் கேஜி வெங்கடேஷ். நானும் அவரும் ரொம்ப பேச மாட்டோம். நான் படத்துக்கு முன்னாடியே நிறையா பேசிட்டோம். எல்லாமே கலர் பேலட்லேருந்து எல்லாமே முன்னாடியே பேசிட்டோம். ஸ்பாட்டில் நான் என் கண்ணு பார்த்தா அவர் என்னை பார்த்தாருனாலே எங்கள் 2 பேருக்கு தெரிஞ்சிடும். நான் அங்கே வந்துட்டு நம்ம எதுவும் சீன் பண்ண தேவையே இல்லை. சீன்னா சும்மா நம்ம அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியும். அதை நான் இப்படி கையை காமிச்சாலே அவருக்கு புரியும். அதெல்லாம் ஈஸியாக நடந்துருச்சு. அவரோட ஒர்க்கு, அவர் மனோஜ் பரமஹம்ச சாரோட அசிஸ்டண்ட்டு. நிறைய பேர் கேட்டது இது யார் சினிமாட்டோகிராஃபர். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தோன்னே என்கிட்ட ஃபஸ்ட் எல்லோரும் கேட்டது சினிமாட்டோகிராஃபர் தான். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு எடிட்டர். இப்போ கூட ஏதாவது ஒருத்தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். மேலே தான் இருக்கிறாரு. ஓகே. அவர் மாதிரி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணவே யாருமே கிடையாது. ஆனால் ரொம்ப லேட், அதனாலே ரொம்ப ஸ்மார்ட். அப்புறம் நம்ம படத்தில் நடித்த நடிகர்களை பற்றிலாம் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஆஷிகா மேம். இந்த படத்தில் அவங்கள நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் எப்போவுமே மோஸ்ட்லி அந்த படத்தில் இருக்க அவங்க படம் பார்த்ததில்ல. அதுக்கு முன்னாடி நான் மோஸ்ட்லி படமும் ரொம்ப அந்த மாதிரி படம் பார்த்து பண்ணுறத விட ஒருத்தவங்க இயல்பான கேரக்டர்லேயே பார்த்து எனக்கு பிடிச்சி அதை வச்சு தான் நான் நிறைய பேரை தேர்ந்தெடுத்திருக்கேன் நான் படத்தில். அந்த மாதிரி எனக்கு இவங்களோட அந்த அவங்க இன்டர்வியூவில் பேசுனது, அவங்களோட ரீல்ஸ் இன்ஸ்டாவில் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாங்கன்னு நம்பி நான் ஒரு விஷயம் பண்ணேன். நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் படம் வந்தோன்னே பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அசோக் சொன்ன மாதிரி வேறு மொழி தெரியாமல் அப்படிலாம் எனக்கு தெரியல. இப்போ பேசும்போதே எனக்கு எனக்கு பேச தமிழில் தான் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே பேசுனீங்க. ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ண, ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். அப்புறம் பாலசரவணன் சார். பாலசரவணன் சாரே எனக்கு சொல்ல வரல, பாலா அண்ணன் அப்படி தான் சொல்லுவேன். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப இயல்பாக வடிவேல் சாரோடதும் விவேக் சார் 2 கலந்தே நான் அவர்கிட்ட பார்ப்பேன். சூப்பராக பண்ணுவார். அவ்வளோ இயல்பாக அவரோட இது இருக்கும். ஒரு சைடு நேட்டிவிட்டி இருக்கும். நீங்கள் வில்லேஜுக்கும் பயன்படுத்தலாம், அந்த மாதிரி சிட்டி சப்ஜெக்ட்லேயும் அவரை பயன்படுத்தலாம். ரொம்ப சூப்பராக அவரை நம்பி தாராளமாக பண்ணலாம். அவரை நம்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காமெடிலாம் இல்லை, அவர் கேரக்டர் எதை கொடுத்தாலும் அவரால் பண்ண முடியும். விலங்கு சீரியலில் கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் லப்பர் பந்து இன்னும் பார்க்கல, அதனால் என்னால். ஆனால் எனக்கு வெளில வந்தோடனே எல்லோரும் சொன்னதே உங்கள் படத்துக்கே பெரிய ப்ளஸ்ஸு பாலாண்ணே இருக்கிறது. ரொம்ப சூப்பராக பண்ணிக்காங்க. அடுத்து மாறண்ணே. நான் அசோக்லாம் அவரோட ஃபேனு. அவர்கிட்ட நாங்கள் சீன் சொல்லும்போது அவர் தப்பாக நாங்கள் இன்செப்ஷன் சொன்னால் இன்ஸ்பெக்ஷனா அப்படின்னு கேட்பார். அதுவே எங்களுக்கு சரி நீங்கள் அப்படியே சொல்லிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அவர் இயல்பாகவே அவர்கிட்ட ஒரு ஹியூமர் இருக்குது. ரொம்ப அவர் சின்ன நேரங்களை பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் சிரிப்பு வந்துடுது. அப்புறம் அந்த ஜெயபேபி படத்தில் அவரோட இன்னொரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அவரை வெறும் காமெடினா மட்டும் நம்மளால் பார்க்க முடியல. கருணாகரன் சார், நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் சார், அடுத்து பேசலாம். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஐயோ சாரி, இப்போ யாரோ பக்கத்தில் என்னன்னு சொன்னாங்க. கருணாகரன் சார், அவருக்கு இந்த படத்தில் ஒரு சித்தார்த் சார் ஃப்ரெண்டுன்னு நான் தனியாக எதுவும் சீன் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்குது. யாரும் சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்ம பார்த்தோன்னே ஃப்ரெண்ட் ஆயிடும்ல, அது மாதிரி சித்தார்த் சாருக்கும் கருணாகரன் சாருக்கும் இருக்கிற அந்த ரேப்போ
அவரே இந்த இதில் யார் பண்ணுறாங்கன்னு கேட்டார். நான் 2-3 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன். அவர் கண்ணை மூட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் சொன்னார். அவர் ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு பெரிய சீனே பண்ணல, லவ்வுக்கு தான் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது பார்த்தோன்னே நம்பணும் அப்படின்ற ஒரு விஷயம். அவர் கருணாகரன் சார் இருந்தாருன்னா ரொம்ப ஆப்டாக இருக்குன்னு அவர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணார் அந்த இதில். அப்புறம் சஷ்டிகா கூட ஆக்சுவலாக நான் தான் ஃப்ரெண்ட்ஸாக பசங்களாகவே வச்சுருந்தோம். நீங்கள் என்ன பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலான்னு கேட்டார் என்கிட்ட. ஆமாம் சார் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் கண்டிப்பாக ஒரு பொண்ணு அந்த கேரக்டர் பண்ணா அப்படின்னு. நான் சஷ்டிகாவை நான் இன்டர்வியூலாம் பார்த்துருக்கிறேன், அவங்க பேசுகிறது இதெல்லாம். நான் படமாக பார்த்ததில்ல. அவங்க வந்தாங்களே அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். இந்த பாலான்னு சொன்னார்ல, எங்கெல்லாம் சேர்த்து அடுத்த படத்துலலாம் இருக்க மாட்டாருன்னு. இல்லை இருப்பீங்க, ஆனால் வேறு வேறு இடத்துல வச்சுருப்போம், ஒன்றா வைக்க மாட்டோம். ரொம்ப சூப்பர் ஆக்டர். அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் தான் பண்ணணும். உண்மையிலே ரியல் டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்புறம் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு, ஆக்சுவலாக நமக்கு இந்த ஆர்டர்லாம் வரல, ஸ்கிரிப்ட் மாதிரியே நான் லீனியராக தான் போகுது. இந்த கேஜிஎஃப்ல சொல்லுவாங்களே, நீங்கள் அதை மறந்துட்டீங்க அப்படின்ற, அதில் என்னோடய லிரிக் ரைட்டர். ஆமாம், அவரும் ப்ரொடியூசர் பேரை மறந்தார். அவர் இன்னும் பேமெண்ட் வாங்கலை. அவர் படத்துக்கு காசு சம்பளத்தை பற்றி பேச மாட்டார், ஃபஸ்ட்டு ஒர்க் தான் பண்ணுவார். அதனால் ப்ரொடியூசர் பேரை மறந்துட்டீங்களா, கடைசியாக சொன்னீங்களா. ஆனால் இப்போ அவரும் ப்ரொடியூசர்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்டு. வேறு நிறைய ப்ராஜெக்ட் அவங்களும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா எனக்கு அசோக் மாதிரி எனக்கு லிரிக் ரைட்டர் மோகனும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நிறையா மறந்துடுவேன் ஃப்ரெண்டாக இருக்கிறனாலே, நம்மளால் தானே பக்கத்தில் இருப்பாங்க அப்படின்றனால மறந்துடுவேன். இப்போது ஒரு முக்கியமான ஆளை பற்றி தான் நான் இப்போ அவரை பற்றி பேச வந்திருக்கேன். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் காரணம், இனிஷியேட் பண்ணாங்கன்னு. உருவாகிறதுக்கு காரணம் சாமுவேல் மேத்யூ. இந்த படம் மேலே எனக்கு நம்பிக்கை வர்றதுக்கு காரணம், இந்த படம் வந்துடும், இந்த படம் சூப்பராக வந்துடும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்தது சித்தார்த் சார்னால. சித்தார்த் சார்ட்ட கதை ஓகே பண்ணோன்னே எனக்கு இந்த படம் வந்துடும் அப்படிங்கிற எங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. எங்கள் டீமில் இருக்க எல்லாருக்கும் அவர் ஒரு பாசிட்டிவான ஆள். அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எல்லா பாசிட்டிவான விஷயமும் நடந்துச்சு. எங்களுக்கு இருக்க எல்லா தடையும் போய் இந்த படத்தில் அவர் ஹீரோ, ஆனால் எங்களுக்கு பெரிய மாரல் சப்போர்ட். அவ்வளோ இடத்துல எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அவரை பற்றி ரொம்ப பேசினேன்னா கூட, அவர் இந்த சாக்லேட் பையன் சொன்னால் கூட நான் அதை பெருசாக இது பண்ணுறதில்ல. அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவர் எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடியவர். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நடிப்புங்கிறது நடிக்கிறது தெரியாமல் நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது சித்தார்த் சார்ட்ட இருக்கும். நான் நடிக்கிறேன்னு தெரியாமல் ஆடியன்ஸுக்கு தெரியும், அந்த கேரக்டரை மட்டும்தான் தெரியும், அது அவர்கிட்ட இருக்கும். நல்ல நடிகர், அதுக்கு மேலே அதுதான் அவரோட. அப்புறம் நல்ல சிங்கர். இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடணும்னு சொன்னார், 2 பாட்டு பாடியிருக்கிறார். இன்னொரு பாட்டு பாட வைக்கலாம் தான் நினச்சோம், அவர் அவைலபிள் இல்லை. அப்புறம் கார்த்தி சார், சித்தார்த் சாரோட ஃப்ரெண்ட். எனக்கு எப்படி அசோக்கோ அப்படி சித்தார்த் சாருக்கு. அவர் வந்து நேச்சுரலாக இயல்பாகவே நல்ல நடிகர். அவரோட சிரிப்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நல்ல நடிகர், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவர் கைதி மாதிரியான படங்கள், பெரிய மாஸ் கமர்ஷியல் படங்கள் மட்டுமே அவர் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் தோழா மாதிரி, மெய்யழகன் மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறது அவர் சினிமாவோட மேலே உள்ள பேஷன் அவரை காமிக்குது. அவரை வச்சு இந்த ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் லான்ச் பண்ணலான்னு சொன்னது சித்தார்த் சார் தான். எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கார்த்தி சார். அப்புறம் ரெட் ஜெயண்ட் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ரிலீஸை பார்த்து எங்களுக்கு படம் எடுக்க படம்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் ரிலீஸை பார்த்து எங்களுக்கு பெரிய ஒரு தயக்கம் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. எந்த டயத்தில் வரலாம், எந்த படம் அப்படின்றதெல்லாம். ரெட் ஜெயண்ட் அவங்க அந்த படம் பார்த்துட்டு அந்த இது பண்ணோன்னே எங்களுக்கு இருக்கிற எல்லா தடையும் நீங்கி எங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இந்த படத்தோட ரிசல்ட்டு, இந்த படம் எப்படி போய் மக்கள்கிட்ட
சேருங்கிறது. அவங்க வந்து எங்களுக்கு ஒரு பவர் பேக் மாதிரி அவங்களோட சப்போர்ட் இருக்கிறது. அதில் ரஜினி சங்கரமூர்த்தி சாருக்கு எங்கள் நன்றி. அப்புறம் ராஜா அண்ணன், நான் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறது இன்ன வரைக்கும் அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. டே நைட்டு எல்லா நேரமும் அவர்கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பத்திரிகை நண்பர்களுக்கு, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி எங்கள் படத்தை, நான் எடுத்த படங்களை நிறைய இடங்களில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. படத்தை பற்றி நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப ஜென்யூனாக, ஏன்னா எனக்கு இங்கே இருக்க யாருமே தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லாருமே அந்த படத்தை பற்றி எழுதுனது தான் எங்களுக்கு அடுத்த படம் வர்றதுக்கே எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா விஷயத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க. அதுதான் நான் இந்த படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம். நான் வாழ்க்கையில் நான் நடக்கிற திசையை கரெக்டாக சரி செஞ்சு இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கான காரணம். இன்றைக்கி நான் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்டர்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்கிற இதே விஷயம் தான். எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அந்த பாசிட்டிவை நீங்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு தான் நீங்கள் தேடி நீங்களாக எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் உங்களையே தேடி வர ஆரம்பிக்கும். நீங்களும் அதை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டோட பாசிட்டிவ் ஜென்ரலாக இன்றைக்கி 2024 ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பரப்பணும்னா இண்டஸ்ட்ரியில், மீடியாவில் இங்கே எல்லாருக்குமே ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுக்க வச்ச விஷயம் என்னென்னா, நெகட்டிவாக ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீ மாதிரி பரவிடும். ஸோ அது வந்து தம்ப்நெயில்ஸ்லேருந்து ஹெட்லைன்ஸ்லேருந்து ஒரு ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஃபாஸ்ட்டாக பரவுது. ஸோ அதுக்காக தேட ஆரம்பித்து இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவாக இல்லைன்னா சார் என்னமோ மிஸ்ஸிங்காக இருக்குது இல்லைங்கிற நம்மளை இறக்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம பாசிட்டிவை தேடி போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள் எல்லாரும் டைமுக்கு வந்தாங்க, நாங்களும் டைமுக்கு வந்தோம். ஃபங்க்ஷன் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி டைமுக்கு நடந்து டைமுக்கு முடிய போகுது. அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுக்கான நீங்கள் எல்லாருமே காரணமாக இருந்திருக்கீங்க. மிஸ்யூங்கிற படம் வந்து ஒரு ரொம்ப அழகான, ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம். இதுக்கு முன்னே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தில் வந்து எங்கேயுமே வெட்டுக்குத்தோ, ரத்தமோ, பழியோ, இல்லைன்னா வன்முறையோ, வன்மமோ எதுவுமே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். நாங்கள்லாம் சின்ன வயசில் விஜய் அவர்களோட படங்களை தேட்டரில் பார்த்த ரசிகர்கள்லாம் 90s வாழ்ந்த காலம். எல்லா படத்துலையும் சாங்ஸ் நல்லா இருக்கும், எல்லா படமும் கலர்ஃபுல்லாக இருக்கும், எல்லா படமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சோஷியல் கருத்தையோ, ஒரு ஃபேமிலி கருத்தையோ, நட்பு, காதல் எல்லாம் நல்ல குணங்களை பற்றி ஏற்றி காட்டுற கமர்ஷியல் பாணியில் எடுக்கப்பட்ட படங்கள் நாங்கள்லாம் பார்த்து வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸாக சொல்கிறாங்க. எனக்கு பெருசாக அதில் வித்தியாசம் தெரியாது. எனக்கு iPhone 16க்கும் iPhone 14க்குமே வித்தியாசம் தெரியாது. ஸோ 2K கிட்ஸ்க்கும் 90 கிட்ஸ்க்கும் எனக்கு சத்தியமாக வித்தியாசம் தெரியாது. ஸோ பட் இது வந்து 90s கிட்ஸ் இந்த படத்தில் கேரக்டர்ஸாக இருப்பாங்க, அது மட்டும் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். ஸோ வாசுதேவனுங்கிற கேரக்டர் ஒரு 90s கிட், அது மட்டும் நான் வந்து சஸ்திகா கிட்டையும் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா ஜெயண்ட்ஸ் ஆஷிகா ரங்கநாத் இவங்கலாம் எனக்கு நிறைய டியூஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து 90s கிட்ஸோட கேரக்டர்ஸ் மெயினாக இருப்பாங்க இதில். அண்ட் இந்த படம் வந்து ராஜசேகர் சார் ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்கிறப்போ நான் கேட்டேன், என்ன கதை சொல்ல போகிறீங்க? லவ் ஸ்டோரி சொல்ல போகிறீங்க. எனக்கு லவ் ஸ்டோரி வேண்டாங்க, நான் 10 வருஷமாக அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல. ஏன்னா ஏன்னு கேட்டார், இல்லை சார் லவ் ஸ்டோரி பண்ணால் அது வந்து தெலுங்கில் அது பண்ணி வேறு எந்த படமும் வராமல் எந்த படத்தை எடுத்தாலும் லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த பையனால் இது மட்டும்தான் பண்ண முடியும்னு என்ன ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க. அதுலேருந்து நான் லெட்டர் எழுதாமல் ஓடினவன் தான். இது வரைக்கும் திரும்ப காதல் பக்கமே வரல. காதல் சொதப்போது எப்படி தான் என்னோட அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் காமெடி படம். அது நான் ஃபஸ்ட்டு தயாரித்த படங்கிறதுனால அதுக்கப்புறம் பண்ணலை. ஸோ நான் கதை சொல்லுங்கள் சார், மோஸ்ட்டாக நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். அவர் கதை ஆரம்பிக்கிறப்போ, உங்களுக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் லவ் சொல்ல போகிறீங்க அப்படின்னாரு. உலகத்திலே பிடிக்காத பொண்ணுக்கு ஏன் லவ் சொல்ல போகிறேன்னு கேட்டேன். அங்கேருந்து தான் நரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ராஜசேகர் சார் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக நம்ம எடுப்போம். பிகாஸ் ஏற்கனவே அரைச்ச மாவை திரும்ப அரைக்கிறதுக்கு நானும் தேவையில்லை, நீங்களும் தேவையில்லை. அதுக்கு இயற்கையாக வேறு ஆளுங்களை தேடிக்கும், நம்ம ஏதாவது புதுசாக பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் நானும் பார்க்காத ஒரு படமாக எடுப்போம். அப்போ தான் வந்து இந்த காலத்து பசங்க கிரிஞ்சுலாம் சொல்லாமல் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பழைய வாடை வந்தோடனே கிரிஞ்சுன்றாங்க, எல்லாத்துக்கும் கிரிஞ்சுன்றாங்க. பட் இது ஒரு பிரத்யேகமாக இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாங்கன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஆராய்ச்சிலாம் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக பண்ணுவோம் ராஜசேகர் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.
அங்கே தான் வந்து சாம் மேத்யூ எங்கள் வாழ்க்கை கூட வந்தார். சாம் மேத்யூவை நான் மீட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், அவருக்கு ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ் என்னன்னு கேட்டேன். அவங்க மௌனிகாவோட ஹஸ்பண்ட் நாங்கள். அப்படியே அவங்க ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பாக அவர் நல்லவராக இருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஸோ அப்படி தான் அவரை மீட் பண்ணுறது நடந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு பிராண்ட் லான்ச்சுக்கு வந்த சிஇஓ மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டார் அவர். இது ரொம்ப தேவை சார் சினிமாவுக்கு. ஜென்ரலாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது, டைமுக்கு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கிறது, கரெக்டான நேரத்துக்கு சம்பளத்தை கொடுத்து யாரையுமே வந்து அவங்கள டிக்னிட்டியை தோக்கடிச்சு கெஞ்ச வைக்காமல் எல்லாத்துமே ரொம்ப ஃபேராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ராஜசேகரும் நானும் என்னெல்லாம் இந்த படத்துக்கு கேட்டோமோ எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அ ஃபில்ம். மிஸ்யூங்கிற படம் வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுற படம் கிடையாதுங்க. இப்போ கடந்த 10 வருஷத்தில் இவ்வளோ படம் லவ் ஸ்டோரி வந்து ஜெயிச்சிருக்கு, அதனால நாங்கள் இதில் முதலீடு போட்டு பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க வரல. இது வந்து ஒரு கதையை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட படம். ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரிஸ்க்கு எப்போவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸும் ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு ஃபாலோயிங் இருக்கும். அது எனக்கு தெரியும். பிகாஸ் நான் தெலுங்கு படம் நடிக்கிற காலத்தில் வந்து காலேஜ் பசங்களாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்கள காலேஜ் அனுப்புகிற வயசுக்கு வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து என்னை மீட் பண்ணுறப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் லவ் ஸ்டோரி பண்ணுறது இல்லை? அப்புறம் நான் சொல்லுவேன், எனக்கு போர் அடிக்குது, புதுசாக இல்லை, பண்ணதே பண்ணுறது போர் அடிக்கும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்களாம் லைஃப்பில் நல்ல பையனை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லா தான் நடத்துறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் நான் பண்ண படங்களில் எப்போவுமே ரொம்ப நல்ல பசங்க எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பசங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பேசி 2 பேர் லவ் பண்ணுறப்போ எதுக்கு லவ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை எதுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பையனை எதுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் ரொம்ப ஜென்யூனாக ரியலான காரணங்கள், மிடில் கிளாஸ்க்கு புரிகிற காரணங்களாக சொல்லியிருக்கீங்க. அது எங்களை லைஃப்பில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் எங்கள் பசங்களை வளர்க்குறப்ப கூட உங்கள் படங்கள்லாம் காட்டி அந்த சாங்ஸ்லாம் காட்டி வளர்க்குறோம். ஸோ இட்ஸ் a வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அஸ் ஃப்ரம் யுவர் ஃபிலிம்ஸ்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப டீப்பாக டச் பண்ண ஒரு விஷயம். அண்ட் எல்லா ஜானருமே ஒவ்வொரு தலைமுறைக்கும் திரும்ப ஒரு வாட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கும், நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. பிகாஸ் இப்போ 25 இயர்ஸ் ஒரு ஜென்ரேஷனே வயசுக்கு வந்திருக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வயசுக்கு வரும். ஸோ அவங்க முதல் முறையாக காதல்னா என்ன, அந்த அட்ராக்ஷன்னா என்ன, ஹார்மோன்ஸை மீறி புரிதல்னா என்ன, நட்புனா என்ன, மரியாதைனா என்ன, ஒரு தம்பதியராக வாழ்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற எல்லா எமோஷன்ஸையும் ஃபஸ்ட் டைம் அவங்க வெளித்தரில் காட்டுறப்போ, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. நம்ம அதை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு அதை புதுசாக காட்டணும். பட் அது எப்போவுமே கருத்து தான். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகளாக இருக்கட்டும், சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும் 1000 வருஷமாக பெருசாக மாறல. ஸோ அதை வந்து கரெக்டாக பேஸ் பண்ணி எழுத்தாளர்கள் அசோக் போன்ற, ராஜசேகர் போன்ற கதாசிரியர்கள் சேர்ந்து எழுதி ஒரு படத்தை வந்து கொண்டு வரப்போ அது ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். இது வந்து எழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். முக்கியமாக இது வந்து ரியாலிட்டியும் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். ஆனால் சினிமாக்கான அழகும் இந்த படத்தில் இருக்கும். அதனால தான் ரெட் ஜெயண்ட் தைரியமாக இந்த படத்தை தியேட்டரில் உங்களை வந்து கூப்பிட்டு இந்த படத்தை காட்டுறாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெட் ஜெயண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மூர்த்தி சாராக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு படத்தை பார்த்து அந்த படத்து மேலே இருக்கிற பிலீஃப் அவங்க போடுறது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு 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 ஃபீலர்ஸ் கொடுக்குற ஒரு தருணத்தில் நம்ம இருக்கோம். ஸோ தேங்க்யூ டு அவர் பார்ட்னர்ஸ் டி சீரீஸ் ஃபார் மியூசிக் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து இணைஞ்சதுக்கு. கார்த்தியை பற்றி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எனக்காக இங்கே வந்தான் நைட் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு நிறைய கதை சொன்னான். நான் நடிக்கிறப்போ அவன் அசிஸ்டண்ட்டாக எப்படி வேலை செஞ்சான்னு. அங்கே நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க. அப்போது செட்டில் நான் கூப்பிட்டு சொன்னேன், டேய் நீயும் என்ன மாதிரி நடிகன் தான் நான் ஆக போகிறேன் அப்படின்னேன். நான் எல்லாம் ஒன்றை மாதிரி இல்லை மச்சி, நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக இருப்பேன். நான் பண்ணால் டைரக்ஷன் தான், கட் பண்ணால் பருத்தி வீரன் அனௌன்ஸ் ஆகுது. நான் ஃபோன் பண்ணேன், அவன் எடுக்கலை. திரும்பவும் ஃபோன் பண்ணேன், என்னடா எடுக்க மாட்டேங்குது, சொல்லு மச்சி. என்னமோ பெரிய பில்டப் விட்ட, நீ இப்படி நீ அப்படி, சரி இதுக்கிட்ட இப்போ ஒத்துக்கிட்டேன், இப்போ என்ன பண்ண சொல்லு, ஒழுங்காக நடிகனா நல்ல பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோனில் கிண்டல் பண்ணிக்கிட்டோம். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் எங்கள் நட்பும் மாறல. அண்ட் எனக்கு கார்த்தி மேலே இருக்கிற நம்பிக்கை, அவன் மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூட குறையல. இன்ஃபேக்ட் நான் சமீப காலத்தில் பார்த்த ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு படம் மெய்யழகன். அந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நடித்து அந்த படத்தை அப்படி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தது, அதுவும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக பேர் எடுத்த என் நண்பன் கார்த்திக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஒரு சல்யூட். ஏன்னா நான் அவனுக்கு மெசேஜும் போட்டேன், ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் நான் அழுதுகிட்டே உணர்ச்சிகளை கொட்டிக்கிட்டு அவங்ககிட்ட ஃபோனில், டேய் நீ பெரிய நடிகன் ஆயிட்டடான்னு நான் அவங்ககிட்ட சொல்ல, அவன் வந்து அதை ரொம்ப ரசித்து கேட்டுக்கிட்டாப்புல. சொல்லு மச்சி, இன்னும் சொல்லு மச்சி, நான் கேட்குறேன், கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு மச்சின்றாப்புல. ஸோ அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்த படம். அண்ட் அந்த மெய் அழகனை என் ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிடணும், அவன் கையால் இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகணும். ஏன்னா இன்னும் 6 நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது.
இன்னைக்கு வந்து எப்படி ஒரு படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போவோம்னா, அந்த படத்துல இருக்கிற வைப், இந்த பசங்க வைப்ன்றாங்கல்ல, அந்த வைப் ஆடியன்ஸ் கிட்ட ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது கடத்திடணும். மிஸ்யூங்கிறது ஒரு பாசிட்டிவ் படம். என் மெய்யழகன் கார்த்தி ஒரு பயங்கர பாசிட்டிவானவன். ஸோ அவன் கையால் இந்த ட்ரெய்லர் எடுத்துகிட்டு போகிறப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு ஒரு வைப் கிரியேட் ஆகும்னு ஒரு நம்பிக்கையில் அவனை நான் கூப்பிட்டேன். அவர் இங்கே வந்தார், திரும்ப மரியாதையாக வந்துடும், போர் நட்பு. அவர் எங்களுக்கு நம்பி இங்கே வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கார்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ அண்ட் கீப் ஆன் ராக்கிங். அண்ட் இப்படியே நல்ல படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இட் வில் ரியலி மீன் அ லாட் டு அஸ். இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்டையர் டீம் வந்து எல்லா படங்க விழாவிலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக சுற்றினோம், இப்படி சேர்ந்து சாப்பிட்டோம், ஒரே பாயில் படுத்தோம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படத்தில் நிஜமாவே அது செட்டில் ஒரு கலகலப்பான ஒரு செட்டுனா, நான் ஏன் இந்த கலகலப்பான செட்டு நான் இவ்வளோ பிரத்யேகமாக நான் சொல்கிறேன்னா, சித்தாங்கிற ஒரு படம் நான் எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணி உங்களோட தயவோட ஆடியன்ஸோட நம்பிக்கையோட அது என் கரியர்லேயே ஒரு மறக்க முடியாத ஒரு வெற்றியாக அமைஞ்சது. ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷம் நான் அந்த கண்டென்ட்ல இருக்கிற நம்பிக்கை, அந்த படத்தில் இருக்கிற வேல்யூ, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை உணர்ந்து ஒரு பயங்கர டார்க் அண்ட் ஹெவியான ஒரு பிளேஸில் இருந்தேன்னா, நான் அடுத்தது கேட்குற படம் ரொம்ப ஜாலியாக இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே, எனக்கு கொஞ்சம் கூட ஒரு 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 ஹெவி தாட்டே இல்லாமல் ஒரு ஷூட்டிங்க்கு போனால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிற காலத்தில் இந்த படம் எனக்கு கிடச்சிது. இந்த செட்டில் நாங்கள் வேலை செஞ்சது உண்மையிலேயே நாங்கள் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சோமாங்கிறதுலாம் டைரக்டர் சொல்லுவார், எடிட்டர் சொல்லுவார். பட் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை செஞ்சோம், இது என்னால் சொல்ல முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இந்த ஃப்ரண்ட் ரோலில் உட்காந்துருக்கிற என்னோட கோ ஆக்டர்ஸ் அண்ட் என்னோட டெக்னீஷியன்ஸ். நான் அங்கேருந்து வரேன் லிரிசிஸ்ட் ஃபர்ஸ்ட் மோகன்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டைட்டில் கார்டு படிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பாட்டு எழுதணும்னு நம்ம ஏக்கத்தில் இருந்தோம், 6 பாட்டு எழுதிட்டீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். மோர் அண்ட் மோர் கொலாபரேஷன்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு புள்ளையார் சுழி போட்டது அசோக் தான். ஏன்னா அவர் தான் பேப்பரில் பேனா வச்சு டைலாக் எழுதினார். அசோக், திஸ் இஸ் அ வெரி பிக் ஃபிலிம் ஃபார் மீ, இட்ஸ் அ வெரி பிக் ஃபிலிம் ஃபார் யூ. ஏன்னா லவ் ஸ்டோரிஸ் வந்தால் மக்கள் பார்ப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கிற ஒரு நம்ம ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டு அதை எழுதினவனையும் அதை பேக் பண்ணவனையும் தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்களும் நானும் நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிட்டோம்னா கன்ஃபார்மாக 29 ஷுவர் ஷாட் உங்களோட அடுத்த மைல் ஸ்டோன் உங்களுக்காக காத்துட்ருக்குது. கீப் ரைட்டிங் தி வே யூ ரைட், பி ஜெனுவன், பி கியூரியஸ், பி வார்ம் அண்ட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல். ஐ லவ் யுவர் ஒர்க், தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் திஸ் ஃபிலிம் ஃபார் மீ. அப்படியே அவர் பக்கத்தில் வந்து இங்கே இருக்கிற எல்லாரோட காஸ்டியூமையும் பார்த்து நீங்கள் அவங்களோட வயசை எடை போடணும்னா இருக்கிறதுலேயே கம்மி வயசாக இருக்கிற எங்களோட மாறன் அந்த காஸ்டியூம் ஒரு வாட்டி பார்த்துருங்க. நான் சொன்னார், ஆமாம் சார் இப்படிலாம் போட்டால் தான் சார் பார்க்குறாங்க அப்படின்னு வந்தார் அவர். ஸோ மாறன்னு இந்த படத்துக்கு முன்னாடியே நான்லாம் இந்த எல்லா பொண்ணுங்களும் நீங்கள் நாங்கள் ஸ்கூல்லேருந்து உங்கள் ஃபேன்ஸ்ன்னு சொல்லி அந்த மாறத்தை வாங்குவாங்க, நான் உங்களை வாங்குறேன், நான் ஸ்கூல்ல இருந்து உங்களை ஃபேன் மாறன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இந்த படம் லொலுசபா மாறன் வந்தது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸுங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் உட்காருங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, காஸ்டியூம் பார்த்துட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சினிமா கலாச்சார அடிப்படையில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும்னு சம்மந்தமே இல்லாத ஒரு மேல் காஸ்டிங் மட்டும் நடக்கும். 4 பசங்க என்னமோ எதுக்கு இவங்க 4 பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, இவங்க படத்தில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்னு ஒரு நமக்குத்தன்மை இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த படத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புங்கிறது என்னோட கரியர்லேயே ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் காரணம் வந்து மாறன் அண்ணன். அவரோட டைமிங் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அவர் நீங்கள் ஜேபிபியில் பார்த்துருப்பீங்க, அவர் சீரியஸ் ரோல்ஸும் சூப்பராக அதுலேயும் ஒரு காமெடி கொண்டு வருவார். ஒரு ரொம்ப வளர்ந்த நடிகன் நான் அவர் சொல்லுவேன். அவர்கிட்ட இதுதான் வரும்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். பட் எங்கள் மிஸ்யூ படத்தில் ராஜசேகரும் அசோக்கும் அவர் கொடுத்த ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், பேசுகிற ஸ்டைல், அதில் அவர் கொண்டு வந்த சார்ல்ஸுங்கிற கேரக்டர் கொண்டு வந்த ஒரு காமிக் ரிலீஃப், ஒரு ரொம்ப சீரியஸான சீனை கூட அவர் வந்து படத்தோட மூட் டிஸ்டர்ப் ஆகாமல் ஜனங்களை ஈஸியாக சிரிக்க வச்சு அந்த அந்த பாயிண்ட்டை புரிய வைக்கிறாரு. ஸோ மாறன்ன கூடிய சீக்கிரம் இன்னொரு காம்பினேஷன் பண்ணுறோம். அவர் பக்கத்துலேயே என் உயிர் நண்பன் கருணாகரன் அவர் வேண்டுத்தார் பாருங்க, காசு பணம். ஸோ அவர் வந்து ஜிகர்தண்டாவில் ஊர்னியாக நடித்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஊறிட்டோம் ஃப்ரெண்ட்ஷிப்பில். அப்போவே ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் இல்லை, பல லிக்விட்ஸில் ஊறிட்டோம்னு வச்சுக்கோங்க மதுரையில். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப என்னோட உயிர் நண்பனாக அவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு. கருணா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட குரல், அந்த பியூட்டிஃபுல் பேரிட்டோன் பேசினாங்கன்னா அப்படி இருக்கும். அது இந்த படத்தில் வந்து ஒரு 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 ஃப்ரெண்டுனா இப்படி கூட இருப்பாங்கன்னு ஒரு அது நல்லதாகவும் எடுத்துக்கலாம், பயப்படுற மாதிரி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இருப்பார் நான் நம்புகிறேன்.
கருணா அடுத்த வாட்டி 10 வருஷம் கேப் வேண்டாம், டக்கு டக்குன்னு இல்லை நான் படம் ஷூட்டிங் பற்றி சொல்கிறேன், மற்றதெல்லாம் எப்படி நம்ம கேப் விட மாட்டோம், படத்துலையும் நம்ம விதவுட் கேப் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் கூட. ஐ லவ் யூ, தேங்க்யூ ஃபார் கமிங் ஆன் போர்ட் இன் திஸ் ஃபில்ம். அவங்க பக்கத்துலேயே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்னால் 4 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சேர்க்கவே மாட்டாங்க காஸ்டிங்கில். கேட்டால் இல்லை டைரக்டர் அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏங்க இப்போல்லாம் இருக்கிற பசங்கள்லாம் பாருங்கள், ஒரு கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டிலாம் இல்லாமல் கேங்கே கிடையாது. ஸோ இந்த மிஸ் யூ படம் வந்து 3 தலைமுறை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் போய் ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா 3 பேருக்கும் அந்த படம் ரிலீட் ஆகணும். அண்ட் அது வந்து மாடர்னாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் கன்சர்வேட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ சஸ்திகா இந்த படத்தில் என் ஃப்ரெண்டு சிந்துவா நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு டாக்டர், இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே அதிகமாக படித்தவங்க, ரொம்ப புத்திசாலி அவங்களோட கேரக்டர் தான். ஸோ அந்த மாதிரி தான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும். ஸோ ஒரு அழகான பெண், ஒரு அழகான நண்பியாக கூட இருப்பாங்கிறது இந்த படத்தில் வந்து அவங்க பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் பியூட்டிஃபுல் சொல்கிறப்போ அந்த இன்னொரு பியூட்டிஃபுல்லோட பக்கம் ஒரு பக்கம் ஒருத்தர் இருக்காரு, பால சரவணன். அவர் வந்து சொன்னார், சார் அடுத்த படத்தில் நாங்கள் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோன்னு. நீங்கள் கண்டிப்பாக டார்ச்சர் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த சஸ்திகா பாலசரவணன்னா செட்டில் இருக்கிறப்போ நம்ம ஒரு யோசிச்சு நானும் ராஜசேகரும், அவர் இவ்வளோ தூரத்துல தான் இருப்பார், இங்கேருந்து நானும் அவரும் பேசி முடிக்கிறதுக்குள்ளே என்ன பேச வந்தோன்னு மறந்துடுவோம். ஏன்னா அவ்வளோ பக்க அவங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு நானும் ராஜசேகரும் ரொம்ப நாள் கெஞ்சிருக்கோம். பட் அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியை இந்த படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாலசரவணன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். எனக்கு அவரை 12 பத்மினியும் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தெரியும். நான் அப்பப்போ பீடான்னு ஜோக் அடிச்சிட்டு இருப்பேன். அவரோட ஃபேமஸ் கேரக்டர் அது. அண்ட் அவர் வந்து லப்பர் பந்தில் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அவர் வந்து விலங்கில் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஸோ அவர் சீரியஸும் பண்ணுவார், காமெடியும் பண்ணுவார். யூஸ்வலாக ஒரு கிரேட் ஆக்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து நீங்கள் அவங்க ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பேசியிருக்கோம். என் முன்னாடி இருக்கிற இந்த கலைஞர்கள் எல்லாருமே 20 வருஷத்தில் வந்து தமிழ் சினிமாவோட லீடிங் கேரக்டர் ஆக்டர்ஸ், கமெடியன்ஸ், நல்ல ஆக்டர்ஸ்னு பேர் எடுப்பாங்க. தட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆஃப் த பீப்புள் ஐவ் மென்ஷன் சோ ஃபார் அண்ட் யூ பாலா. தேங்க்யூ. இந்த வருஷம் இங்கே எல்லாரோடையும் அதிகமாக பெரிய ஹிட்டு கொடுத்தவர் நீங்கள் தான். ஸோ உங்கள் ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியாக வந்து ஜெயிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் திஸ் ஹோல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. இந்த படத்தோட ஹைலைட்ஸ் மெயினாக இந்த படத்தோட கேரக்டரைசேஷன்ஸ். ஏன்னா சொன்ன மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி படங்கள் திரும்ப திரும்ப வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பார்க்கணும். நீங்கள் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன விஷயங்களாக இருந்தாலும், நீங்கள் செகண்ட் டைம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போகிறவங்க ஆஷிகா ரங்கநாத். அவங்க இந்த படத்தில் சுப்புலக்ஷ்மிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எப்பவுமே தெரியும், ஒரு லவ் ஸ்டோரி ஒழுங்காக ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் ஹீரோயினோட கேரக்டரைசேஷன் கரெக்டாக இருக்கணும், ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரியில் ஹீரோயின் அழகாக நல்லா நடிச்சிட்டாங்கன்னா அந்த லவ் ஸ்டோரி தானாக ஜெயிச்சிடும். அண்ட் ஆடியன்ஸ்க்கு வாசுவை பிடிக்கணும், சுப்புவை பிடிக்கணும். முக்கியமாக வாசுவையும் சுப்புவும் சேர்ந்து இருக்கிறப்போ பிடிக்கணும். அப்போ தான் அவங்க எண்டில் இவங்க சேருவாங்கன்னு ஏங்குவாங்க. அப்படி நாங்கள் நடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஆஷிகா, தேங்க்யூ. இவ்வளோ அழகாக ஒரு ஸ்டேஜுக்கு வந்து தமிழில் பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வி ஒன்ஸ் அகெயின் வெல்கம் யூ டு தமிழ் சினிமா. அண்ட் அடுத்த முறை தெலுங்கு கன்னடான்னு கேப் விட்டுறாதீங்க. ஐநோ கார்த்தியோட இன்னைக்கு நைட் ஷூட்டில் நீங்கள் கார்த்தி ஷூட்டில் இருக்கீங்க. ஸோ கேப் விடாமல் தமிழில் நீங்கள் நிறைய படம் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். முக்கியமாக ஆஷி வந்து சின்ன வயசுலேருந்து என்னோடய ஃபேன். திரும்ப திரும்ப சொல்லி கடுப்பேற்றிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு ஃபேனோட நடிக்கிறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா பக்கத்தில் விசிறியை வைக்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக நடிப்போம். அண்ட் அவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அப்படி நம்ம பண்ணால் அவங்க நம்ம என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஒரே ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டு இருக்காங்க, சரி எனக்கு அடுத்த படத்தில் உங்களோட 3 பாட்டு டான்ஸ் ஆடணும்னு. கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் அதை நம்ம மறுக்கவே முடியாத ஒரு ஹாப்பனிங்காக இருக்கும். சாம் ப்ளீஸ் மேக் த நியூ நோட்டா. ஸோ இந்த படத்தில் டான்ஸ்ன்னு சொன்னோடனே என்னோட டான்ஸ் மாஸ்டர் தினேஷ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜட் கமர்ஷியல் லவ் ஸ்டோரியில் டான்ஸ்லாம் ஆடி நிறைய சாங் அண்ட் டான்ஸ்னு கலகலப்பாக ஒன்று பண்ணியிருக்கேன். அதில் கருணாவோட கவுண்டர் உண்மையாகவே நான் ரொம்ப உணர்ந்த ஒரு கவுண்டர். வலிக்குது மச்சி அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஆடுனா வலிக்க தான் செய்யும் வான்னு அவர் சொன்ன விஷயம் அது உண்மைதான். தினேஷ் வந்து எவ்வளோ வலிச்சாலும் என்னை பக்கத்துலேயே இருந்து குழந்த மாதிரி பார்த்துப்பாப்புல. அண்ட் குழந்த மாதிரி பார்த்துக்கிறத பற்றி சொல்கிறப்போ என் பக்கத்தில் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சிவமல்லேஸ்வர் ராவ் சார் இருக்கார். அவர் 21 வருஷமாக என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் மூத்த அண்ணன் அவர் தான். அவர் காலையில் நான் காலையில் எழுந்தேனா, ஒழுங்காக சாப்பிட்டேனா, நைட்டு தூங்குறேனா, என்ன ட்ரெஸ்ஸு போடுறேன் எல்லாம் அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் தான் 21 இயர்ஸாக இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸோ என்னோட அப்பா வந்து
ஸோ இந்த அப்பா கேரக்டர்ஸ் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வெயிட்டே இப்போ ரீசெண்டாக திரும்ப மெய்யழகன் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஜெயபிரகாஷ்ங்கிற ஒரு நடிகர் மெய்யழகனில் ஒரு ஃபோன் பேசிட்டு வச்சுட்டு அவர் அழகிற சீன் வந்து ஒரு கண்ட்ரியே அழ வச்சிருக்கு. ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரு 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 பெரியவர் அப்படி நொறுங்கி அழறப்போ அதில் கொஞ்சம் கூட மெலோட்ராமா சேர்க்காம எல்லாரும் அவங்களோட குடும்பத்தினரை மிஸ் பண்ண வச்ச ஒரு பர்ஃபார்மர் அந்த சீனில். ஜேபி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் இன் திஸ் ஃபிலிம். அவர் தான் என்னோட அப்பாவாக நடிச்சிருக்காரு. அண்ட் அந்த பக்கம் பொன்வண்ணன் சார், எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்ஸ்பிரேஷன். ஒரு எழுத்தாளனா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் பாரதிராஜா சாரோட பண்ண எல்லாமே நான் அவரோட டீட்டெயிலாக உட்காந்து கேள்வி கேட்டு கேட்டு அவர்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த செட்லையும் எனக்கு ரொம்ப ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காரு பொன்வண்ணன் சார். இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பிரத்யேகமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இது ஒரு அன்சாம்பிள் காஸ்ட் ஃபிலிம், இது ஹீரோ ஹீரோயின் படம் கிடையாது. இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சாரி, இந்த ஒரு போஸ்டரில் நான் தனியாக இருக்கேன். அது மட்டும் ஏன்னா நான் 2012 வரைக்கும் என்னோட முதல் 20 படத்தில் என் பேர் கூட போட்டதில்லை போஸ்டரில். அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமாக வெற்றிமாறன் தான் ஃபர்ஸ்ட் டைம் என் பேரை போஸ்டரில் போட வச்சார். அங்கேருந்து இன்னி வரைக்கும் அது ஒரு இதுவாக இருக்குது. பட் ஜென்ரலாக ஒரு படத்தோட எல்லா ஆக்டர்ஸுமே அந்த படத்தோட ஈக்குவல் பங்காளியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருக்கும் என்ன உட்பட இது வந்து ஒரு உட்பட இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு திருப்புமுனைன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் திருப்புமுனைன்னு நம்ம போகிற திசையை நோக்கி விட்டுட்டு வேறு திசைக்கு போவோம். இது நமக்கு ஒரு மைல் கல்லாக அமையும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் கேஜி வெங்கடேஷ், எங்கே சார் இருக்கீங்க? அவர் என்னோட அழகாக இருப்பார், கலையான முகம், அவர் பார்க்கணும் நீங்கள். அப்படி ஒரு பேபி ஃபேஸ் அவருக்கு. அவர் வந்து அந்த கேமரா முன்னாடி ஒரு சிறு புன்னகையோடு என்னை பார்த்து ஷார்ட் ஓகே சார் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு பேலட்டில் ஒரு ஈஸி ப்ரீஸி ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. Can't wait to see your next work, KG. Thank you for making me and Ashi and all the actors look so beautiful. Thank you, and your beautiful family is here. Hi, Da. And his wife is there. Thank you for coming, ma. And my dear friend Gibran, brilliant composer, brilliant sound engineer, brilliant human being, lovely guy. நானும் அவரும் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு அந்த என் தாரா நீ என் தாரா அந்த பாட்டு நான் ஒரு 2 வருஷம் என்னோட பிளேலிஸ்ட்டில் வச்சு கேட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலி ஐ காட் டு ஒர்க் வித் யூ ஜிப்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண சாங் வாஸ் த மோஸ்ட் ஃபன். ஏன்னா அவரே கீபோர்ட் வாசிப்பார், அவரே இன்ஜினியராக வேலை செய்வார், அவரே டாக் பேக்கில் பேசுவார், யாரும் நடுவில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நைட் 1 மணிக்கு உட்காந்து 2 பேரும் ஜாலியாக ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணோம். நீ என்ன பார்த்தே வில் ஆல்வேஸ் பி வெரி ஸ்பெஷல் சாங் தட் ஐ சாங். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னோட ஃபேன் ஆஷிகா ரங்கநாத் சார் நீங்கள் சூப்பராக பாடிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அது நான் ஏற்றுக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சாங். அண்ட் முக்கியமாக ஐ எம் வெரி ஹாப்பி உங்களை வந்து இந்த இருட்டான த்ரில்லர் அண்ட் சைக்கோ கில்லர் ஜானர்லேருந்து, ஏன்னா அவர் வந்து ஜிப்ரான் எங்கே இருப்பார், அவர் ஒரு பழைய வீட்டில் வந்து ஒரு உடஞ்ச ஹார்மோனியத்தை வச்சுட்டு ஏதோ நாராசம் பண்ணிட்டு இருப்பார் சார்ங்கிற லெவலுக்கு அவரை தள்ளப்பட்டிருக்காரு. அவர் வந்து ராலியாக அந்த சிவப்பு கலர் டிஷர்ட் ஜீன் பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு நல்ல ஹாப்பியாக ஒரு லவ் சாங் கம்போசிங்கில் நான் பார்த்துருக்கேன் இந்த படத்தில். அண்ட் நான் லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்த ஜிப்ரானோட இப்போ ரொம்ப வயசு குறைஞ்சி ரொம்ப இளமையாக ரொம்ப க்யூட்டாக சுற்றிட்டு இருக்காரு. ஸோ ஜிப்ஸ் இன்னும் கொஞ்சம் படம் இந்த ஜானரில் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் எனக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வயசு இறங்குது. ஸோ இட்ஸ் குட், அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் தினேஷ், ஆர்ட் டைரக்டர் சிவா, காஸ்டியூம் அசோக், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே தே ஹவ் கிவன் தேர் பெஸ்ட். பிகாஸ் எல்லாருமே ரொம்ப லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எல்லாருமே ராஜசேகர் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவோம். சினிமா இண்டஸ்ட்ரியோட ஹிஸ்ட்ரியிலேயே எனக்கு மைக்கில் பேச தெரியாதுன்னு சொல்லி 15 நிமிஷம் இவ்வளோ அழகாக பேசின ஒரு டேரக்டராக நான் ராஜசேகரை பார்க்குறேன். ஸோ அது வந்து அவர் வந்து இனிமேல் அவருக்கு எது வராதுன்னு அவர் சொல்கிறாரோ நீங்கள் தைரியமாக அவருக்கு அந்த வேலையை கொடுத்துடலாம். ஸோ அவர் வந்து வர வேலையே இப்படி ரொம்ப மாடஸ்ட்டாக வராதுன்னு சொல்கிறவர். அவருக்கு வர வேலை நிஜமாவே பயங்கரமாக வர வேலையை அவர் எப்படி பண்ணுவாருன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ராஜசேகர், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிடையாது. நிறைய சத்தியம் பண்ணி வச்சுருக்கீங்க என்கிட்ட. ஸோ நிறைய பேசுவோம், நிறைய படங்கள் பண்ணணும் நம்ம. அண்ட் அடுத்த வாட்டி கூட இந்த மாதிரி நான் உங்களை மாதிரி நிதானமாக யோசித்து ஒரு தப்பான விஷயம் கூட பேசாமல் இவ்வளோ நேரம் மைக்கை பிடிச்சி பேசினதா இருந்தேன்னா நான் இந்நேரத்துக்கு எங்கேயோ இருந்திருப்பேன் ராஜசேகர் சார். நான் வேறு நல்லா பேசுவேன்னு நினச்சிட்டு 22 வருஷமாக பேசினுக்கிறேன். இப்போ உங்களை பார்த்தோன்னே எனக்கு லைட்டாக ஓஹோ நிறைய நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் பாக்கி இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ மிஸ் யூ இஸ் அ பியூட்டிஃபுல், கலர்ஃபுல், வெரி ப்ளசண்ட். அண்ட் படத்தை பார்த்துட்டு ஒரு சிறு புன்னகையோடு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். நான் சொன்ன மாதிரி இது எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கான படம். அண்ட் இந்த மாதிரி படங்கள் முக்கியமாக லேடிஸ் வந்து எங்களுக்கான படங்கள் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரொம்ப வெட்டுக்குத்தை பார்த்து டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா, என்னடா இவ்வளோ வன்முறையாக காட்டுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்ததுன்னா இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக
ஒரு ஸ்வீட் காரம் காஃபி சாப்பிட்டுக்கிட்டே ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினா, ஒரு பீச் ஓரமாக இருந்தால், அன்றைக்கி நைட் நீங்கள் எப்படி தூங்குவீங்களோ, சந்தோஷமாக இருப்பீங்களோ, அந்த அனுபவம் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். இட்ஸ் அ வெரி நாஸ்டாலஜிக் ஃபில்ம், இட்ஸ் அ வெரி ப்ளசன்ட் ஃபில்ம். அண்ட் இது வந்து இந்த 2K 90s 80sலாம் தாண்டி இது வந்து லவ்வை பற்றி, ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்ங்கிற பழைய கருத்துக்கள்லாம் தெரிஞ்சவங்க திரும்ப ஒரு வாட்டி அந்த ஜானரை தியேட்டரில் பார்க்குறதுக்கான ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த படம் 29th நவம்பர் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. நான் முறையாக என் கரியரில் பார்த்த மீடியா தமிழ் மீடியா தான். இன்னைக்கு அந்த தமிழ் மீடியா முன்னாடி நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த படம் பேன் இண்டியா மீடியா படம் கிடையாது. இந்த படம் எல்லா ஊர் மீடியாக்காகவும் போய் ப்ரமோட் பண்ணுற படம் கிடையாது. இது ஒரு தமிழ் படம். நம்ம முதல்ல எப்படி ஒரு தமிழ் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுவோமோ, முக்கியமான வேலை உங்களோட பங்களிப்பாக தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து தமிழ்நாடு பார்டரை தாண்டி நீங்கள் யார்கிட்டையும் பேச தேவையில்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த படம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு படம் வருது. நீங்கள் இன்னைக்கு விஷுவல்ஸ் பார்க்குறப்போ, நீங்கள் இன்னைக்கு இந்த டீமோட கான்ஃபிடென்ஸ், உங்களோட பாசிட்டிவிட்டி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணிச்சோ அதை ப்ளீஸ் மக்கள்கிட்ட போய் சேர்த்து விடுங்க. அது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் என்னோட புது ப்ரொடியூசர்ஸ் சாம் அண்ட் மோனிகாவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் 29th படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ப்ரெஷ் ஷோவில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே நான் போட்டு காட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு படத்தை. அன்றைக்கி நானும் உங்களோட உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி பேசுவோம். அண்ட் லைக் ஐ செட், இந்த இந்த ஸ்பீச்சோட பிகினிங் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க. நான் அப்படி தான் இந்த வரைக்கும் வளர்ந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அந்த வளர்ப்பில் உங்களுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது. இந்த படம் வந்து நான் இன்னும் 2 வாரம் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே எங்களுக்கு வேறு டேட் இல்லை. ஏன்னா இந்த பக்கம் ஒரு பெரிய படம், அந்த பக்கம் ஒரு பெரிய படம், தியேட்டரில் நெருக்கடி இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் கரெக்டாக ஒரு 2 வீக்ஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த டைம் பீரியடோட கம்மியாக இருக்கிற ஒரு டைம் பீரியடை நீங்கள் வந்து உங்களோட உற்சாகத்தோட, உங்களோட அன்போட ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் 29th அன்னைக்கு ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஹிட்டுக்கு எனக்காக காத்துட்ருக்குன்னு நான் நம்புவேன். அண்ட் சித்தாக்காக திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஒரு சொந்த காசில் ப்ரொடியூஸ் பண்ண படம். அண்ட் அந்த படத்தை நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக நினச்சி அந்த படத்தை ப்ரமோட் பண்ணீங்க. எல்லா மீடியா ஹவுஸஸும் அந்த படத்தை போன வருஷத்தோட ஹையஸ்ட் ரேட்டட் ஃபில்மாக ப்ரூவ் பண்ணீங்க. அண்ட் அது நான் லைஃப் டைமில் மறக்கவே மாட்டேன். அண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய பொறுப்புகள் வந்திருக்கலாம், நிறைய வரவேற்பு வந்திருக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் முக்கியமாக எப்போவுமே ஒரு நடிகை அவங்ககிட்ட வர படங்களில் பெஸ்ட்டு சூஸ் பண்ணி தான் நடிக்க முடியும். ஸோ வர படங்களோட குவாலிட்டியை பொறுத்து தான் சூஸ் பண்ணுற படத்தோட குவாலிட்டியும் வரும். சித்தாக்கு அப்புறம் நான் நம்புகிறேன் என்னோட நடிப்பு மேலே, என்னோட ஸ்டேலபிலிட்டி மேலே இன்னும் நிறைய நம்பிக்கை ஆடியன்ஸுக்கும், மீடியாவுக்கும், இண்டஸ்ட்ரிக்கும் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் சைன் பண்ண படங்களில் முதல் படம் இந்த மிஸ் யூ. ஸோ சித்தாக்கு வெற்றிக்கு அப்புறம் எனக்கு வந்த படங்களில், நல்ல படங்களில் நான் 5 படம் சைன் பண்ணிட்டேன். அதில் 3 படம் முடிச்சிட்டேன். அண்ட் இன்னும் 2 படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. என்னோட அடுத்த 3 படங்களோட கதையும் நான் சைன் பண்ணிட்டேன். ஸோ என் நம்பர் 8. ஸோ என்கிட்ட 8 ப்ராஜெக்ட் இன்றைக்கி கையில் இருக்குது. இண்டஸ்ட்ரி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறப்போ ஒரு பையன்கிட்ட 8 படங்கள் இருக்குங்கிறது நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்படி சித்தாவை எடுத்துகிட்டு போனீங்களோ அதே போல் இந்த படத்தை நீங்கள் வெற்றி ஆக்கு